வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். பீகார் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜேடியு 25 தொகுதிக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று சார் ஜேடியு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 1.5 கோடி பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மானியமாக தொழில் தொடங்குறதுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டே விலகிறேன்னு சொல்லிட்டு நேற்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு சார். விஜய் அவர்கள் தனது குருநாதர் பிரசாந்த் கிஷோரிடமிருந்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாந்த் கிஷோர் தெளிவாக பல பேட்டிகளில், ஒன்றும் இல்லை பல பேட்டிகளில் சொன்னது, நிதிஷ்குமார் 25 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டார்னா நான் அரசியலை விட்டு விலகுகிறேன். இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நேற்று கேட்குறாங்க, என்னங்க விலகுறீங்களான்னு கேட்டப்போ, நான் எங்கே ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னேன். நான் என்ன பதவியிலையா இருக்கேன் ராஜினாமா பண்ணுறதுக்கு? நான் அரசியலை விட்டு விலகி தானே இருக்கேன். நல்ல கவனியது, நான் அரசியலை விட்டு விலகி தான் இருக்கேன். அப்புறம் ஆனால் பீகார் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுலேருந்து என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் பீகார் மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன்னா அரசியலை விட்டு தானே விலகுறேன்னு, நான் விலகி தான் இருக்கேன். ஏதாவது புரியுதா? அப்புறம் நிதிஷ்குமார் தேர்தலுக்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினா நான் அரசியலை விட்டு விலகுறேன். நீ தான் அரசியலேருந்து விலகி இருக்கே, அப்புறம் எப்படி திருப்பி அரசியலேருந்து விலகுவேன்? இதுதான் அரசியல் என்பதை திரு விஜய் அவர்கள் தனது குருநாதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். காம்ரேட் இன் ஆர்ம்ஸ் சார். காம்ரேட் இன் ஆர்ம்ஸ். பிரசாந்த் கிஷோர் யார் என்பதை பீகார் மக்கள் குறிப்பாக தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு விஷயத்தில் நம்ம பிரசாந்த் கிஷோரை பாராட்டணும். என்னென்னா, காங்கிரஸ் போல தேர்தல் ஆணையம், வாக்காளர் திருத்தம் இதையெல்லாம் ப்ளேம் பண்ணல. இந்த தோல்விக்கு நான் தான் காரணம், வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், அதற்கு பாவசித்தம் தேடும் வகையில் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. உருட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ. கரெக்டாக அதை எப்போ கோயின்சைடு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோன்னா, இந்த பீகார் அமைச்சரவை பதவி இருக்கிற அன்னைக்கு உண்ணாவிரதம்னு உட்காந்து இன்னிலேருந்தே அட்டென்ஷனை இழுத்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் உழைத்தால் 29 தேர்தலில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சரியா? நிதிஷோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிஜேபி நிதிஷ் 5 வருஷம் ஆள விடாது. ஸோ அந்த வாக்குகளை நம் பக்கம் இழுப்பதற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும். ஸோ கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் ஆகிறதுக்கு கனவு கண்டா என்ன ஆகும் என்பதற்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு சிறந்த உதாரணம். அண்ட் அரசியலில் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பேசணும், இதுதான் அரசியல். அப்போ என்னப்பா அன்றைக்கி எப்படி சொன்னேன்? ஆமாம் அன்றைக்கி எப்படி சொன்னேன், அது போன வாரம், அவ்வளோதான். ஐயோ, பாசிச பாஜகன்னு சொல்லிட்டோமே. அதுதான் இப்போ சிக்கல். இப்போ எப்படி அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சிக்கல். பின்னாடி இதை பற்றி விரிவாக பேசுவோம். அதே மாதிரிங்க சார், பீகாரில் போய் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதை பற்றி இங்கே இருக்க உளவுத்துறை சொல்லலை அப்படின்னு செம கோவத்தில் இருக்காராமேங்க சார் முதலமைச்சர். என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இவர் போய் அந்த ஓட் அதிகார் யாத்ராவில் முதல்வர் சென்று கலந்து கொண்டதனால் இதை காரணமாக வைத்து பிஜேபி மற்றும் ஜேடியு பிரச்சாரம் செய்தது. அங்கே தமிழகத்தில் புலம்பெயர்ந்து செல்லும் பீகார் தொழிலாளிகளை இழிவுபடுத்துகிறார்கள், தாக்குகிறார்கள். அந்த வேலையை செய்கிறது திமுக. அந்த கட்சியை கூட்டின்னு இவங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க பாருன்னு சொல்லி அது பெரிய அளவில் இம்பேக்ட் ஆச்சு. என்னென்னா, நமக்கு தெரியாது. இப்போது ஒரு எளிமையாக ஒன்று சொல்லலாமே, கர்நாடகாவில் காவிரியில் தண்ணீர் விடவில்லை என்றால் இப்போ நடக்கிறது இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்புலாம் பெங்களூர் ஐயங்காரி பேக்கரியை போய் உடைப்பாங்க, சங்கீதா ஹோட்டலில் போய் கல்லெடுத்து அடிப்பாங்க, உடுப்பி ஹோட்டலில் கல்லெடுத்து அடிப்பாங்க. அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதுக்கும் ஆட்கள் இருந்தார்கள் அல்லவா? அதுபோல் இதெல்லாம் அங்கே எடுபடும். இது போல் வெறியை தூண்டக்கூடிய பேச்சுகள் உண்மையா இல்லையா என்பதை வெரிஃபை கூட பண்ணாமல் இந்த பேச்சு அங்கேயே எடுபடும். அதனால தான் கரெக்டாக யோசித்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அதான் சார், சில நியூஸுங்கெல்லாம் பார்த்தேன், பெண்கள்லாம் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த அளவுக்கு திட்டுறாங்க சார். அது எடுபடும். இன்னொன்று, அவங்களே திட்டலைனாலும் பிஜேபி மகளிர் அணியை விட்டு திட்ட விடுவாங்க பொதுமக்கள் என்ற போர்வையில். அதான அரசியல். எமோஷனலான இஷ்யூ இது, புரியுதா? இப்போ நம்ம ஊரில் புலம்பெயர்ந்து கூலிக்கு வேலை செய்கிற தமிழர்கள் அதிகம் இல்லை, இருக்காங்க. இந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே வெளியில் போய் கூலி வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே இல்லை. ஆனால் பீகாரில் பெரும்பாலும் புலம்பெயர் தொழிலாளிகள் தமிழகத்துக்கு அதிக அளவில் வேலைக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே போய் இந்த கட்சி, திமுக கட்சி இங்கே அடிக்கிறானுங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வட இந்தியர்கள் இங்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொத்தா ட்ரெயினில் ஏறி போனாங்க. இது ஏற்கனவே இருந்திருக்கு. இதெல்லாம் பப்ளிக் மெமரியிலேருந்து போகாது. எலெக்ஷன் நேரத்தில் இந்த பாருங்கள், அந்த கட்சி இங்கே வந்திருக்கு. இன்னொன்று, பிரதமர் அடிக்கிறதே திமுகன்னு சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு குத்து மதிப்பாலாம் சொல்லலை, திமுக தான் அடிக்குதுன்ட்டார். அப்போ அந்த கட்சிக்காக தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. எடுபடுமா? எடுபடாது.
இதை வந்து உளவுத்துறை கணிக்க தவறிய விட்டது என்று முதலமைச்சர் உளவுத்துறையை பார்த்து கோபப்பட்டார். கண் சிவந்தார்லாம் போட்டுக்கு கீச்சர் இவர். கோபப்பட்டா தூக்கி அடி. எதுக்கு வச்சிருக்கிற? கண் சிவந்து என்ன சிவந்த கண்கள் படம் எடுக்கிறியா? எல்லாம் சும்மா ஆசைக்கு வேணால் போட்டுக்கலாம். இவர் கண் சிவந்து கீழ்ச்சிருவார். குட்டிச்சவராக கிடக்குது டிபார்ட்மெண்ட்டு. அதுதான் சார் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பிஜேபி எதிர்காலத்தில் எவ்வளோ சின்ன விஷயங்களை கூட பெருசுப்படுத்தும் அப்படின்றத கவனத்தில் கொண்டுட்டு வேலை பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்காராம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாலதி, நீங்கள்லாம் இப்போ அந்த குரூப்பில் தான் இருந்தீங்க. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு என்று நினைவு கந்தர் சஷ்டி கவசத்தில் என்ன சொல்லியிருக்குதுன்ட்டு ஒருத்தன் வீடியோ போடுறான். தம்பி இவ்வளோ தான் மொத்தம். ஒரு யூடியூப் சேனல் வியூஸ் வரணுன்றதுக்காக அவன் போடுறான். பகுத்தறிவு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புராணங்களில் இந்து புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதுன்றதை வெர்பாட்டியமாக டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறான். இன்னும் நீ கம்பராமாயணத்தில் எடுத்து பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும். அண்ணாவே புத்தகம் எழுதியிருக்காரு கம்பரசன், அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் இருக்கிறத வெர்பாட்டியமாக போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்று போடுறான். என்னடா பண்ணுறதுன்னு பிஜேபி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கையில் தொக்கா ஒரு மேட்ரு மாட்டுது. முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு உருட்டி, அந்த முருகப்பெருமானை இழிவுபடுத்தியதற்காக இங்கே ஒரு முருகன் யாத்திரையே போனார். எல் முருகன் இப்போது மத்தியில் அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் யாத்திரையே போனார். ஒன்றுமே இல்லாத விஷயம், எவனுமே பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு 10,000 வியூஸ் போயிருக்கணும், அவ்வளோதான் போயிருக்கோம். அப்படி தேடிக்கிட்டே இருக்கிறது. ஓகேவா? இப்படி தான் வந்த புதுசில் திருவாளர் அண்ணாமலை உருட்டிய உருட்டு. திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு அற்புதமான பள்ளி, எங்கள் ஊர் 60-70 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. சேவை மனப்பான்மையோடு கிறித்துவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய பள்ளி. ஒரு புள்ள சித்தி கொடுமையினால செத்து போச்சு, எலி மருந்து தின்ட்டு செத்து போச்சு. மதமாற்றம் பண்ணிட்டாங்கன்ட்டு உருட்டி 2 மாதம் ஓடிச்சுப்பா. 2 மாதம் ஓடிச்சு. அது ஒருத்தன் அந்த பெரம்பலூரில் இருந்தான்னு நினைக்கிறேன், பெரம்பலூரோ அரியலூரோ, அங்கே அந்த பிஜேபிக்காரன் ஒருத்தன் இந்து முன்னணி ஏதோ ஒரு அமைப்பில் இருந்தவன் போய் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது சொல்லு, ஓ மதமாற்றம் பண்ண சொன்னாங்களா, சொல்லு அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு, பிஜேபிக்கு இதான் வேலை. ரோட்டில் ஒருத்தர் கறி வாங்கிட்டு போகிறார், ஒரு 5 கிலோ கல்யாணத்துக்கு கறி வாங்கிட்டு போயிட்டுருக்காருன்னு வச்சுக்கேன், மாட்டுக்கறி எடுத்துன்னு போகிறான்னு அடியிருது. அங்கே நீ போய் அதை கறியை பார்த்தா கூட அது ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? வெட்டின கறியா? இது இவங்க வேலை, தொழில், அப்படி தான் பண்ணுவாங்க. தேர்தல் வருது, இன்னொன்று நீங்கள் யோசிக்க வேணாமா? அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம போய் அங்கே என்ன ஆர்ஜேடிக்கு என்ன எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரிய வேணாம். இவருக்கு என்னென்னா நம்ம ஒரு பெரிய தேசிய தலைவர் விபி சிங் மாதிரி கூப்பிட்றாங்க நம்மள நினச்சிக்கின்னு போய் கெடுத்து விட்டோன்ட்டார். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக வேலை செய்யும். இது ஒன்று தான் காரணம் பிஜேபி ஜெயிச்சதுக்குலாம் நீங்கள் சொல்ல முடியாது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவியல் மாதிரி பண்ணி வெற்றி பெறுவது தான் பிஜேபியோட ஸ்டைலு. ஸோ முதல்வர் இதில் கண் சிவக்கிறது, கோவப்படுறது, இதிலெல்லாம் அந்த அறிவுலாம் இருந்துச்சுன்னா நேரம் நல்லா ஆட்சி பண்ணியிருந்திருப்பார். விடுங்க. சரி, இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வேறு தமிழ்நாட்டுக்கு வராரு, இபிஎஸ் அவர்கள் வேறு சந்திக்கிறதா இருக்காரு. என்ன சார் திட்டம்? டீட்டெயிலாக நாளைக்கு நம்ம பேசுவோம். பிற்பகல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. 1-to-1 சந்திப்பு இருக்கிறதா இல்லை வரிசையில் நின்று பூங்கொத்து கொடுக்குறாங்களான்றதை என்னால் உறுதிப்படுத்த முடியல. நான் விசாரித்த வரையில் காலை வரையில் 1-to-1 சந்திப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்திப்பில் எதுவும் விசேஷம் இருக்கிறதா நடக்கிறதான்றதை நாளை நிகழ்ச்சிகள் விரிவாக விவாதிப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இனிமேல் அடிக்கடி வருவாங்க. இதான் வேலை. சக்கரத்தை கட்டிட்டு டெல்லியிலேருந்து சர்ன்னு இங்கே இறங்கி தமிழ்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு 3 மாதம் 90 நாள் கள்ளக்கட்டும். இன்றைக்கி விவசாயியாக மாறிடுவார். இன்றைக்கி மாறிட்டு நாங்கள் கொடுக்குற மானியத்தெல்லாம் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் விநியோகிக்கலைன்ற 2 விமர்சனத்தை வர வச்சுட்டு போவார். நல்லாயிருக்கும். சார், நேற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் முன்பு ரவுடிகள்லாம் அருவாலோட கத்தியோடு எடுத்துகிட்டு ஓடின சம்பவங்கள்லாம் நேற்று அரங்கேறிச்சு. பொதுமக்கள்லாம் போனாங்க. இதற்கு இபிஎஸ் அவர்கள் சென்னை ரவுடிகளின் தலைநகரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில் தமிழகம், குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது. எப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறார் பாரு. இபிஎஸ் எப்படி ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதி என்பதை இந்த ஐஸ்கிரீம் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 19 சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானத்தில் எடப்பாடியும் ஐஸ்கிரீமும் பயணிக்கிறார்கள். திரு எடப்பாடிக்கு சீட்டு 2A, ஐஸ்கிரீமுக்கு 2F. ஏபி 2 ரோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏபிசி இந்த பக்கத்து வரும், டிஎஃப் இந்த பக்கத்து வரும், 3 நடுவில் இருக்கும். இந்த பக்கம் உட்காந்துருந்தால் எடப்பாடி அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தால்கிட்ட சார் கொஞ்சம் சீட் டேக்ஸி அப்படின்னு சொல்லி மாற்றி உட்காந்துட்டு முதல்வரை பற்றி என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லுகிறார். எனக்கும் சொந்த ஊர் சேலம், ஒய்ஃபு கவுண்டரு. ஒன்றும் சரியில்லை சார். பையனும் வேஸ்ட்டு, மருமகனும் வேஸ்ட்டு. பையன் சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது இல்லை. சிஎம்க்கு உடம்பு ரொம்ப மோசம். அதிகாரிங்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன தகவல் வேணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போ நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் உங்கள் ஆட்சியில் டிபார்ட்மெண்ட்டை நல்லா வச்சுருந்தாங்கன்ட்டு தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு முதல்வர் உடல்நிலை குறித்து சொல்லக்கூடாத விஷயம். புரியுதா?
நானும் சொல்ல விரும்பல, சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் அங்கே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு போகிறாரு. ஐஸ்கிரீமுக்கு நினப்பு என்னன்னா, இவ்வளோ பெரிய அதிகாரி நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ முக்கியமான டீட்டெயிலாம் சொல்லியிருக்கிறாரு அடடே என்று ஒரு சொல்லுவார். பின்னாடி ஒரு திமுக எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு போய் இதெல்லாம் கேட்டுன்னு போயிட்டுருக்காரு. பின்னாடி எவன் இருக்கான்னு பார்க்க வேணாம். இது இந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த விஷயம் முதல்வரிடம் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு வாரத்திற்கு முன்பு முதல்வரிடம் இந்த விஷயம் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் ஐஸ்கிரீமு இந்த பத்திரிகையாளர் வாராகியை தொடர்பு கொண்டான்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்ன நினைவு இருக்கா, மாதிரி இந்த பாஸ்போர்ட் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போடுங்க, வக்கீல் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று அழுத்தந்தை காலி பண்ணணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்தார் அப்படின்ட்டு சொன்னேன்ல. அவருக்கு இது தெரிஞ்சிருச்சு. நாம் நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு பிறகு விசாரிக்கிறார். ஓகே, வாராகி இப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ போய் இதை சொல்கிறார் முதல்வர் சந்திக்கும் போது. சார், அன்றைக்கி சீட்டு மாதிரி வந்து உட்காந்து போட்டு கொடுத்தார் சார், எடப்பாடி கூட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு இது மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறார் சார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்போ நான் இதை எதுக்கு இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் என்றால், இவருக்கு ஐஸ்கிரீமுக்கு மனசில் நினப்பு, நம்ம போய் இது மாதிரி சொல்லிட்டோன்னா நம்ம நெருக்கமாயிட்டோம் அப்படின்னு நினப்பு. இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் எடப்பாடி கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதோடு போகலாம். திமுக ஆட்சியில் தமிழகம் குறிப்பாக சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதுன்னா நீ பக்கத்தில் உட்காந்து பேசுனதுக்காக நம்பா ஒரு நல்ல பதவியில் கொடுத்து அழகு பார்த்துருக்குது அந்த அரசு. அவங்கள பற்றி நீ இப்படி பேசுகிறானா, நீ யாருக்கு விசுவாசமாக இருப்பன்ட்டு ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதியான அவர் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? உன்னை போன்ற துரோகிகளுக்கு நடுவில் அவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் அசந்தா தூக்கி போட்டுருவாங்க, சின்னம்மா வாங்க சின்னம்மா அப்படின்றாங்க. அவங்களுக்கு நடுவில் தான் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை யாருன்னு தெரியாது சொல்லிட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியில் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? திருப்பி சென்னை அட்டாக் பண்ணுறாரு. தலைநகரில் பிரதான சாலைகளில் ரவுடிகள் கத்தியோடு வலம் வந்து சண்டை போடுவது என்பது இந்த நொடி இந்த இடம் என எங்கும் எப்போதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே வெட்ட வெளிச்சமாக்குகிறது. ரவுடிசத்தை கண்டு மக்கள் அலறி ஓடியதை வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திராத ஸ்டாலின் அரசின் சாதனை என்று பொம்மை முதலமைச்சர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். சரியா? மீண்டும் மீண்டும் சட்டம் ஒழுங்கு குறித்து அரசுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. புரிகிறதா? நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த உத்தண்டி திருவான்மியூர் பாலத்தில் ஒரு 400-500 கோடியை வந்து திரு வேலு வாங்குறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? உனக்கு 500 கோடி சம்பாதிச்சிருக்காங்க போல இருக்கு, நீ போயிடுவேன். நேற்று மாலத்தி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயம் எனக்கு அச்சமாக இருக்குதுன்றாங்க பாருங்க. இப்படி எல்லாரும் நினைப்பாங்க. இப்போ இந்த ஜார்ஜ் டவுனில் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த கோர்ட்டுக்கு 1000 பேர் வந்திருப்பான், 1000 வேலையா கத்தி எடுத்துக்கிட்டு 2 குரூப் இப்படி சண்டை போட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னடா கோர்ட்டு பக்கத்தில் இது நடக்குது தம்பி, நீ அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நெருக்கடியாக இருக்கும். ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் பாரிமுனை, எதிர்க்க நார்த்லைன் பீச் ரயில்வே ஸ்டேஷனு. சென்னையோட எல்லை அதுதான், சென்னை 1 அதுதான். மிகவும் பரபரப்பாக இருக்கும். அந்த ஜார்ஜ் டவுன் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரோட்டில் பைக்கு போக முடியாது, அவ்வளோ பேக்கடாக இருக்கும். அங்கே ரவுடிங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அப்போது ரவுடிகளுக்கு காவல்துறையினர் மீது அச்சமில்லை என்பது தானே பொருள். இங்கே சார்ஜ் எடுத்தப்போ என்ன சொன்னீங்க? ரவுடிங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுவோன்னு சொல்லி 4-5 பேரை சுட்டிங்களா? அதுவும் துட்டம் வாங்கிட்டு சுட்டிங்க லேண்டு பஞ்சாயத்துக்கு. இப்போ நான் ரவுடிசம் குறைஞ்சிருச்சா? இப்படி சட்டவிரோதமாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சுடுறதுனால இப்போ இந்த ரவுடித்தனம் பண்ணானுங்க அந்த ஜார்ஜ் டவுனில், அவன் வந்து அந்த மாதிரி சுட்டுட்டாங்க, நம்மளையும் சுடுவாங்கன்ட்டு அவனுக்கு நினச்சிருப்பான் நினைக்கிறீங்க? பிடிக்கிறவன் அத்தனை பேரையும் தானப்போ 10 நாள் எல்லாரையும் காலில் சுட்டுட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து ரோட்டில் கத்தி எடுத்துக்கிட்டு சுற்றுனவனுக்கு பிடிச்சா நம்ம காலை உடைப்பாங்கன்னு தெரியாது? அவனுக்கு அச்சம் இருக்கா? பிடிச்சி கன்விக்ஷன் வாங்கி தரணும் நீங்கள். அதுதான் ரியல் போலீசிங். எந்த டிபார்ட்மெண்ட்டால் இந்த ஆட்சியின் மீது அவப்பெயர் அதிகரிக்கிறதோ இல்லையோ, காவல்துறையின் காரணமாக இந்த ஆட்சிக்கு மோசமான அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்போ வேறு ஏதோ ஒரு துறையில் சிக்கல் என்றால் அந்த துறையின் அமைச்சர் சரியில்லை என்று தப்பித்துக் கொள்ளலாம். உள்துறையில் சிக்கல் என்றால் முதல்வர் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும். அதற்கான விலையை நிச்சயம் கொடுக்க போகிறார். சார், இன்னைக்கு ஜூனியர் விகடனில் நடக்கட்டும் பதிவுத்துறையில் என்ன சலசலப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு சார். சலசலப்பா பெரும் சர்ச்சையை வெடித்து கொண்டிருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறையில் உதவி பதிவுத்துறை தலைவர் ஏஐஜி நிலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பணியிடங்கள் தான் இருக்க வேண்டும். அதேபோல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட பதிவாளராக இருப்பவர்களுக்கு தான் ஏஐஜியாக பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகளும் இருக்கின்றன. இந்த நிலையில் விதிமுறைகளை மீறி 30 டிஆர்களை ஏஐஜிகளாக பதவி உயர்வு செய்திருக்கிறது பதிவுத்துறை. முறைகேடாக நடந்த இந்த பதவி உயர்வுக்கு தலா ஒரு ஸ்வீட் பாக்ஸும், பதவி உயர்வில் சென்னை, கோவை போன்ற செழிப்பான இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பெற 3 ஸ்வீட் பாக்ஸுகள் வரையிலும் கீர்த்தி புள்ளி பெயரை சொல்லி சுருட்டப்பட்டிருக்கிறது. பால அதிகாரியும் கனக அதிகாரியும் தான்
இந்த முறைகேடு பணிகளை கீர்த்தி புள்ளி தரப்புக்கு ஒருங்கிணைத்து கொடுத்தார்களாம். ஏற்கனவே நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேட்டை துளாவி வரும் அமலாக்கத்துறை பதிவுத்துறையில் நடந்த இந்த முறைகேட்டு பதவி உயர்வையும் மோப்பம் பிடித்திருக்கிறதாம். பத்திரப்பதிவுத்துறையில் சப் ரிஜிஸ்ட்ராரு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு மேலே ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜாயிண்ட் ஐஜி அண்ட் அடிஷ்னல் ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த பதவிகள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட பதிவாளர் என்று ஒருவர் இருப்பார். சில பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களிலே மாவட்ட பதிவாளர் இருப்பார். அதற்கு மேல் தான் மாவட்ட பதிவாளர் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஆர் ஆடிட் என்று இரண்டு பதவிகள் இருக்கின்றன. இது மாதிரி ஒரு 4-5 மாவட்டத்தை சேர்த்து அதை மேய்க்கிற வேலை தான் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பதவிக்கு இருக்கிறது. இவங்க எல்லாருக்குமே நம்ம ஏஜி ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற வேண்டும் என்பது இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்கெல்லாம் ஆசை. அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்போ மொத்தம் ஒரு 5 போஸ்ட்டு தான் ஏஜி இருக்குன்னா, அந்த 5 போஸ்ட்டில் இருக்கிறவங்க ஓய்வு பெற்ற பிறகு தான் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இல்லையா? அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். இல்லை நீங்கள் ஓய்வு பெற வரைக்கும் அந்த பதவி காலியாகலைன்னா நீங்கள் அதோட ரிட்டையர் ஆகி போக வேண்டியதான். இதுதானே இயல்பு. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட பதிவாளர் பணியிடங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த மாவட்ட பதிவாளர் பணியிடங்களை எல்லாம் ஏஜி பணியிடங்களாக பதவியே மாற்றுறாங்க இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணுன்றதுக்காக. புரியுதா? சென்னை மாவட்டத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராராக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்னை மாவட்டத்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் பதவி ஏஐஜியாக மாற்றப்பட்டு விடுகிறது. இவங்களுக்கு கூடுதல் சம்பளம் வரும், ஏஐஜின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதே வேலையை தான் பார்ப்பாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கீழே சப் ரிஜிஸ்ட்ராராக இருக்கிறானே அவனுக்கு பதவி உயர்வு எந்த பதவியில் கொடுப்பீங்க? அவனோட கனவு சப் ரிஜிஸ்ட்ரார்லேருந்து அடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆகணுன்றது அவனோட கனவு. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் பதவி நீங்கள் ஏஐஜி அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு ப்ரொமோஷன் எப்படி வரும்? உன் ப்ரொமோஷனுக்காக நீ அப்கிரேட் பண்ணிக்கிறிய, அவனோட ப்ரொமோஷன் எப்படி வரும்? ஸோ இந்த பதவி உயர்வுக்காக தலா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுல்ல, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்றால் 1 கோடி. நல்ல போஸ்டிங்குகளை வாங்குவதற்காக, நல்ல போஸ்டிங்னா நல்ல இடம், ஏஜில் நல்ல இடம். இப்போது செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சரியான காசுங்க, ஏன்னா ஈஸியாக அதில் தான் வருது, அதனால சரியான துட்டுங்க. அதனால் அங்கே போகிறதுக்கெல்லாம் 3 கோடி. 3 கோடி வாங்குறவங்க ஏன்ப்பா டபுள் டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க? 1 வருஷம் தான் இருக்க முடியும். நீ அதிகபட்சம் 2 வருஷம், 1 வருஷம் தான். 3 கோடி கொடுத்துட்டு போகிற, எப்படி எடுப்ப 1 கோடியை? இல்லை 2 கோடி எப்படி எடுப்ப? இதில் போட்டிருக்கல, இந்த முறைகேடு பணிகளை கீர்த்தி புள்ளி தரப்புக்கு ஒருங்கிணைத்து கொடுத்தார்களாம். யார் கீர்த்தி புள்ளி? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பேர் என்ன? மூர்த்தி. அவர் தான் கீர்த்தி புள்ளி. பால அதிகாரியும் கனக அதிகாரியும் போட்டிருக்கல, அது உங்கள் 2 பேருக்கு பேர் தெரியாது. ஒருத்தர் பாலசுப்ரமணியம், நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி பேசியிருக்காங்க. அவர் ஐஸ்கிரீம்லாம் சேர்ந்துட்டு தான் அந்த டபுள் டாக்குமெண்ட் வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த கனகராஜன்றவர் இன்னொரு அதிகாரி. இது என்ன விசேஷம்னா, இவங்க தான் வசூல் பண்ணி தர்றாங்க. இந்த பாலசுப்ரமணியத்துக்கும் கனகராஜுக்கும் வேலையே மூர்த்திக்கு எல்லாத்தையும் வசூல் பண்ணி தர்றது தான். இவங்க எதனா வசூல் பண்ணி கொடுத்துட்டு இவங்களும் டிஆர் காட்டுறதுல தான் இருக்காங்க. இவங்க வசூல் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் ஏஜி ஆகலான்னு பார்த்தா ப்ரொமோஷன் ஆகிற நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் ஒரு சார்ஜை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. அதை செஞ்சது பத்திரப்பதிவுத்துறையின் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ். அவருக்கு தெரியும் இவனுங்க ரொம்ப தப்பான ஆளுங்கன்ட்டு. இந்த பாலசுப்ரமணியம்லாம் எப்படின்னா, மந்திரி இவர் தானே வாங்கி தர்றாரு. அப்போ மந்திரி பாலசுப்ரமணியம் சொல்கிறது கேட்பாரா, அவரோட ஐஜி சொல்கிறது கேட்பாரா? அதனால் பாலசுப்ரமணியம் ஐஜியே மிரட்டுறது. ஓகேவா? இதுலையும் தலையிடுறது இல்லை, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் ஐஜியால் சார்ஜ் கொடுக்க முடியும் தானே. கொடுக்குறதுக்கு ஐஜிக்கு அதிகாரம் இருக்குல்ல. ஒரு சார்ஜ் இஷ்யூ பண்ணி கையெழுத்து போடுன்னு கையெழுத்து வாங்கிட்டாங்க. சார்ஜ் பெண்டிங் இருக்கும்போது ப்ரொமோஷன் எப்படி கொடுப்பாங்க? முடிஞ்சா போய் மந்திரிகிட்ட பேசிக்க போ, மந்திரியை கேன்சல் பண்ண சொல்லிட்டு போய் அவர் இதை முடிச்சு விட்டுட்டாரு. கடைசியாக அதில் என்ன அந்த செய்தியில் வந்திருக்குன்னா, நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேட்டை துளாவி வரும் அமலாக்கத்துறை பதிவுத்துறையில் நடந்த இந்த முறைகேட்டு பதவி உயர்வையும் மோப்பம் பிடித்திருக்கிறதான்னா ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நீ 20 போஸ்ட்டு நீ எதுக்கு அப்கிரேட் பண்ணுற? ஏஏஜியா என்ன தேவை இருக்குது? இதை அப்கிரேடு பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், டிரைவர்ஸ் உள்ளிட்ட ஏராளமான பதவிகளை சரண்டர் செய்து இந்த பதவி அப்கிரேடேஷன் வாங்கியிருக்கிறாங்க. இது இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் கார்டில் கடுமையான புகைச்சலை ஏற்படுத்திடுது. அவங்களுக்கு ப்ரொமோஷன் போச்சு இல்லை, அவங்க இன்னும் ஒரு 20 போஸ்ட்டு இருக்குது, நம்ம எப்படியும் ஒரு அடுத்த வருஷம் நமக்கு டிஆர் ப்ரொமோஷன் வந்துருன்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை ஏஜி அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா என்றைக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் வரும்? 20 போஸ்ட்டு போச்சு இல்லை. ஆனால் ஒரு மூர்த்தி வசூல் பண்ணுறதுக்காக இஷ்டத்துக்கு, அதான் அமலாக்கத்துறை ஏற்கனவே அதை தொலாவிட்டு வருது. நான் தான் சொன்னேன்ப்பா, நவம்பர் 3வது வாரம் வந்துருச்சா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை பக்கம் அமலாக்கத்துறை தன்னுடைய கவனத்தை செலுத்தலை சார். ஸோ இந்த நியூஸில் கவனத்தை செலுத்தி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே ஜூனியர்டனில் ஒரு கவர் ஸ்டோரி வந்திருக்கு. அதில் இருக்க ஒரு பேராகிராஃபை படிக்கிறேன். நம்மிடம் பேசிய பாஜகவின் மையக்குழு உறுப்பினர்கள் சிலர், திமுகவில் அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு, சக்கரபாணி, தங்கம் தென்னரசு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு 25 முதல் 40 தொகுதிகள் வரை பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன.
அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர்பாபு, முத்துசாமி, மூர்த்தி போன்றவர்களுக்கும் டார்கெட் அளித்திருக்கிறது திமுக மேலிடம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கொங்கு மண்டலத்தில் உள்ள 23 தொகுதிகள் பொறுப்பாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களை தேர்தல் சமயத்தில் முடக்குவதுதான் டெல்லியின் டார்கெட். இந்த அமைச்சர்கள் மீதுள்ள வழக்குகள், புகார்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நவம்பர் கடைசி வாரத்திலிருந்தே டெல்லியின் நகர்வுகள் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அடுத்தடுத்து பாயலாம். சொன்னேன் நான் நவம்பர் புரட்சி வந்துருச்சா? அது நவம்பர் 4வது வாரம்ன்றப்ப புரட்சி தொடங்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு நல்லா. தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரனின் சிபாரிசில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்தும் பொறுப்பு மாநில துணைத் தலைவரான ஜெயபிரகாஷிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் பல்ஸ் அறிந்தவரான ஜெயபிரகாஷ் அந்த கட்சியில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் பலரையும் ஆஃப் செய்வதற்கான வேலையை கையில் எடுத்திருக்கிறார். தனக்கு அறிமுகமான சிட்டிங் அமைச்சர்களிடம் ஏன்னே டெல்லியை பகச்சுக்கிறீங்க, திமுக ஆட்சி அமைஞ்சாலும் அடுத்த 3 வருஷம் பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது, உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டா நிச்சயம் நெருக்கடி தான், பேசாமல் உங்கள் தொகுதி வேலையை மட்டும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னா, நேரு இருக்கிறான்னா லால்குடியை பாரு, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்னு போன ஜெயிலுக்கு போயிடுவேன். திமுகவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களை பாஜகவுக்குள் இழுக்கும் வேலைக்காக 100 ஸ்வீட் பாக்ஸ்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 100 ஸ்வீட் பாக்ஸ்னா எவ்வளோ? 100 கோடி. சரியா? இப்போ வந்துருச்சா? நவம்பர் 4வது வாரம் வந்துருச்சா? மந்திரிங்க கிட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னேன்னா, இப்போ நான் வரிசையாக அந்த பேர் படித்தேன். அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு, சேகர்பாபு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு ஆவரேஜாக 15 தொகுதி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்க. 10 அமைச்சனா 150 தொகுதி ஆச்சா? முடிச்சா? மகாராஷ்டிராவில் இந்த உதாரணங்களை எல்லாம் பார்த்தோமா இல்லையா? சிவசேனா கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இருந்த இடம் தெரிகிறதா? இதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி. புரியுதா? நவம்பர் 3வது வாரம் 4வது வாரம்னு நான் தொடர்ந்து ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி பார்த்தான், என்ன அப்படி ரொம்ப பெருசாக நடந்துற போகுதுன்ட்டு. நீ காலையிலே 12 இடத்துல இடி ரைடு தெரியுமா? தமிழ்நாட்டிலையா சார்? ஆமாம், சென்னையில். பெரிய நியூஸுங்க எதுவுமே பார்க்கல. வரல. அது பொலிட்டிக்கலி கனெக்டட் ரைடா இல்லை வெறும் பிஸ்னஸ் ரைடா அப்படின்ற விபரம் இன்னும் கிளாரிட்டி வரல. நாளைக்கு இன்னும் மேலதிக தகவல்களை சொல்கிறேன். 12 இடங்களில் நடக்கிறதுனா நிச்சயமாக வெறும் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் சர்ச் மாதிரி இது எனக்கு தெரியல. இப்போ வந்திருக்கிற ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷனை வச்சு சொல்கிறேன். இன்னொன்று, பிரதமர் வருமன்று இந்த சோதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. காலை வச்சாலே அதிரடி தான்ட்டு பிஜேபிக்காரங்க பேசுவாங்களா மாட்டாங்களா? பிஸ்னஸ் ரிலேட்டடாக நடந்தாலும் சவுகார்பேட்டையில் சில மார்வாடிகள் வீட்டிலும் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொலிட்டீஷியன்ஸு அவங்க பணத்தை நம்மகிட்டே கொடுத்து வைப்பாங்க, மார்வாடிட்டு தான் கொடுத்து வைப்பாங்க. ஸோ எந்த பொலிட்டீஷியனோட பணம் அங்கே இருக்குன்னு நினச்சி அந்த அடிப்படையிலும் சோதனைகள் நடந்திருக்கு. இப்போ இதுக்கான இண்டிகேஷன் என்னென்னா, இவங்கெல்லாம் பார்த்து ஒரு 10-12 பேரும் கொஞ்சம் பணம் வச்சுருக்க பணக்காரங்கன்னு வச்சுக்க, அவங்க காசை வாங்கின எலெக்ஷனுக்கு நெருக்கத்தில் காலி, வச்சுருந்தா கொடுக்காது, இனிமேல் கொடுத்தா வாங்காது. இப்போ எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க உங்கள் பணத்தை? சித்தரஞ்சன் சாலையில் அடிக்க வைக்க முடியுமா? தெரியுதா நெருக்கடி? தேர்தலில் வெற்றி பெற எந்த எல்லைக்கும் செல்வார்கள் பிஜேபியினர். ஆனால் திமுக தான் ஆல்ரெடி 5 கோடி கொண்டு போய் சேர்த்துட்டாங்களே எல்லா ஊர்லேயும். சேர்த்துட்டாங்க, எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கப்பா 5 கோடி நீ இப்போ வீட்டில் வச்சுருக்கப்பா. எலெக்ஷன் நெருக்கத்தில் நீ அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ப்பா. அந்த தொகுதியில் திமுக தோக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நீ பணத்தை வெளில எடுக்க அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லை திமுகவில் இருக்கவங்க. தோத்தாலும் பரவாயில்ல சார், என்கிட்ட 5 கோடி கொடுத்துருக்காங்க, நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு கொடுப்பியா? ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலே 2000 ரூபா கொடுக்க சொன்னால் 500 ரூபா கொடுப்பேன். அதுபோக உங்ககிட்ட இருக்குதுன்ற விஷயம் தெரிஞ்சு ஒன்றை இன்கம் டேக்ஸ் லாக் பண்ணால் நீயே சவுகு மீடியாவில் கம்மி சம்பளத்துக்கு வேலை செஞ்சுருங்க, உன்ட்ட ஏது தம்பி 5 கோடின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி வேணாலும் மடக்கலாம்ல. ஸோ அது அத்தனை எளிது கிடையாது. ரைட்டா? தொடங்கிடுச்சு. நான் சொன்னேன்ல, நவம்பர் 3வது வாரம் ஆரம்பிச்சிச்சா? 3வது வாரத்தில் தானே இருக்கோம். தூரல் ஆரம்பிச்சிடுச்சாங்க. ஆமாம், மழைக்காலமும் நல்லா ஆரம்பிச்சிருச்சு. டிசம்பர்லலாம் பாரு எப்படி இருக்க போகுதுன்னு பாரு. இன்னும் ஒரு 10 நாள் தானே. டிசம்பர் டிசாஸ்டராங்க சார். 10 நாள் தானே, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார், மூர்த்தி அவர்களை பற்றி பேசுனீங்க. அவர் தொடர்பான இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. மதுரை மேயர் நியமிக்கிறதுல பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நிலவி கொண்டிருக்கு. இன்னமும் அந்த மேயர் பதவி என்ன வரைக்கும் நியமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைமை மீது கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. பணிகள்லாம் முடங்கி இருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்காது மதுரை மேயர். 2 மாதம். திருமதி இந்திராணி 1.5 மாதம்னு வச்சுக்கோமே. ராஜினாமா பண்ணி இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இல்லையா? பதிலுக்கு ஒரு மேயரை நியமிக்கிறது உங்களால் முடியலல்ல? நம்ம பேசியிருந்தோம் சார். அடுத்ததான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய மேயர் தான் வரா மாதிரி இருக்கு. மூர்த்தி அவர்கள் தடையாக இருக்காரு அப்படின்னு. மூர்த்தி அதுக்கு தடையாக இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்தாலும் வந்துடட்டும், தியாகராஜனாலும் வந்துடக்கூடாது, காலியாகவே இருந்தாலும் இருக்கட்டும், மூர்த்தியாலும் வந்துடக்கூடாது. இதுதான். இப்போ இதை மீறி ஒரு தலைமையால் சொல்ல கேள்ப்பா, இவன் தான் மேயர், இப்படி ஒரு தலைமையால் முடிவெடுக்க முடியல.
தெரியுதா? முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும். எடுக்கணும்ல, கட்சி தலைவர் அவர் தானே. சொல்லலையா? அவன் தான் மேயர். அவருக்கு தெரியுமாங்க சார் இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்னு? 2 மாசமா மேயர் பதவி காலியாக இருக்குது. இவர் தானே ராஜினாமா பண்ண சொன்னார். ஆமாம். அதுக்கு ராஜினாமா வர பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு கட்சி தலைவரால் முடிவெடுக்க முடியல, தெரியுதா தம்பி? இது ஒரு உள்ளாட்சி, ஓகே, லோக்கல் பாடி. இன்னொன்று டென்யூர் முடிய போகுது, 4 மாதம் அதிகபட்சம். இந்த 4 மாதத்துக்கான பதவிக்கு ஒரு தலைவரால் தேர்ந்தெடுக்க முடியல. 5 வருஷம் இருக்கக்கூடிய அசம்பிளி கேண்டிடேட்டை எளிதாக முடிவு கொண்டு வர. அதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். யார் பார்த்துக்குவா? மதுரை இருக்குது, யார் பாப்பா? சொல்லுங்கம்மா. திரு சபரீசன், திரு உதயநிதி, எங்கே பார்த்தாங்க? கிச்சன் கேபினெட்டு எங்கே பார்த்தாங்க? காசு மட்டும் தான் கொடுக்க முடியும் அவங்களால. சட்டப்பேரவை தேர்தல் நீங்கள் நினைப்பது போல் எளிதில்லை. அங்கே 2 கேண்டிடேட் அடிச்சிட்டு இருப்பாங்க. மதுரை மத்தின்னு ஒரு தொகுதின்னு வச்சுக்கோங்க. மூர்த்தி அவரால் சொல்லுவார், தியாகராஜன் அவரால் சொல்லுவார், சபரீசன் 2 பேரும் வேணாம் என் ஆளுன்னுவார், உதயநிதி அவங்க 2 பேரும் வேணாம் என் ஆளுன்னுவார். தலைவர் கடைசியில் எனக்குன்னு ஆளே இல்லையேன்னுவார். தீப்பொறி தினேஷ் தான் இருப்பான் கூட. அவர் உதயநிதி முதலமைச்சர் ஆனார்னா அவர் கூட போயிடுவார் சார். ஆமாம், அதானே இயல்பு. உதய சேர்த்துக்க மாட்டார். அப்பாக்கிட்டே என்னை பற்றி பாலிடிக்ஸ் பண்ண ஆள் நீ தெரியாதா? அப்பா ஃப்ரீயாக இருக்காரா? தலைவர் கோபமாக இருக்காரு. யார்? தீப்பொறி. நீ உனக்கு உண்மையிலே உதயநிதி கிட்ட நல்ல பெயரை ஈட்ட வேண்டும்னா நீ என்ன பண்ணணும்? சார் நேற்று இவர் வந்தார், இவர் பார்த்தாரு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு தகவல் நீ உதயநிதிட்ட சொன்னால் பரவாயில்லப்பா, நம்ம ஆளுப்பா தினேஷ் அப்படின்னு ஒரு நன்மதிப்பு இருக்கும். உனக்கு அல்வா அதிகாரியும் ஐஸ்கிரீம் அதிகாரியும் அருட்தந்தையும் தானே முக்கியமாக தெரியுறாங்க, புரியுதா? நீ கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் கிடையாது, டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுன்னு இன்றைக்கி பதவி கொடுத்துருக்காங்க. ஆட்சி முடிஞ்சோடனே வெளில போட்டுருவாங்க உன்னை. நீ பர்மனெண்ட் கிடையாது, உனக்கு நிரந்தரம் கட்சி தான். அப்போது எந்த பக்கம் காற்று வீசுகிறது என்பதை கண்டறிய வேண்டுமா வேண்டாமா? சாகிற வரைக்கும் சண்முகநாதன் அதனால தான் கூட வச்சுருந்தாரு. ரிசைன் பண்ண தலைவரை நான் அப்படியே சர்வீஸில் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சண்முகநாதனுக்கு சொல்லிட்டு தெரியாதா? ஆனால் நாளைக்கு கட்சிக்கு யார் தலைவர்ன்றது கூட உன்னால் அனுமானிக்க முடியல. இன்றைக்கி உண்மையிலே உன் மனசில் சீஃப் செக்ரட்டரின்ற நினைப்பு வந்துருச்சு. எதுவுமே சொல்கிறது இல்லைப்பா. சிஎம் கோவமாக இருக்கார், தலைவர் டென்ஷனாக இருக்கார். உண்மையிலே தெரிஞ்சு யாராவது இந்த மாதிரி வந்தாங்களா, என்னை பற்றி யாராவது போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இவரோட விசுவாசம் அதிகாரியே மாறிட்டார். இவர் விடுவார்னு நினைக்கிறேன் உதயநிதி விட்டாலும் ரத்தீஷ் விட மாட்டான். அதனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இல்லை சார், மூர்த்தி அவர்களுக்கு என்ன சார் இது, இந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் நினைக்கிறேன், அதுக்கு வந்துட்டு தான் மனைவியை வந்து பொறுப்பாளராக நியமிக்க. அதான் அரசியல். சுப்பிரமணியபுரம் படம் பார்த்தியா? ஒரு கட்சி பதவிக்காக கொலை வரைக்கும் போகுதா? அதான் அரசியல். சின்ன கட்சி பதவி. உனக்கு தெரியும், உனக்கு நான் கட்சி பதவி தானே, அதுவும் மாவட்ட செயலாளர் பதவியா? ஆனால் அவர் சொல்லுவார் பாரு, அந்த வில்லனாக இருக்கிறவர், தலைகாட்ட முடியல, என்னால் அவமானமாக இருக்குது, அவன் வாங்கிட்டான், பஞ்சாயத்து தலைவர் சீட்டுக்கு வருமோ, எனக்கு இந்த வாட்டி சீட்டு இல்லை, நான் எப்படி ஊரில் நடமாடுவேன். இதுதான் அரசியல். கொலை வரைக்கும் போகும். அப்போ எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு எப்படி வெட்டு குத்து நடக்கும்? பீஸ்ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிவிடுவாங்களா? சாதாரண கட் அவுட் வைக்கிறதுக்கே வெட்டி சாவாங்க. ப்ராப்பரான கேண்டிடேட் போடலைன்னா தோல்வி உறுதி. திடமாக முடிவெடுக்கக்கூடிய தலைவர் இருந்தால் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அப்சல்யூட்லி. கழுதை என்னாலும் அங்கே ஜெயிக்க வைக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரீவைண்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியோட முடிவை பார்க்கணும் நீங்கள். ஆனால் பாவனே செங்கோட்டையன், ஆனால் உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே கட்சியில் இருக்காரு. போய நீக்கம். செங்கோட்டையன் கூட அண்ணன் தண்ணி புழங்கினவங்களும் நீக்கம். எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் இப்படி பண்ணுறாரு. ஆளுங்கட்சியில் இருந்துட்டு உங்களால் பந்தாட முடியலல்ல. ஒரு மோசமான முகம் சுளிக்கக்கூடிய வகையில் உங்களது தோழர் பொன்முடி அவர்கள் பேசினார். சரியான முடிவெடுத்தீங்க. நீங்கள் பீகாருக்கு போய் மூஞ்ச காட்டினதுக்கே பீகார்காரங்களை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே யூஸ் பண்ணாங்க. பொன்முடி மேட்டை எடுத்து எப்படிப்பா யூஸ் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் சமயத்தில்? இந்த இமேஜ் ஞாபகம் இருக்கா? பொன்முடி இமேஜ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அப்போ நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. கூப்பிட்டு அண்ணே இந்த பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்ன வேறு எந்த பிரச்சனைனாலும் நான் காப்பாற்றிருப்பேன். நீங்கள் அந்த செம்மன் கேஸில் எல்லாம் மாட்டினீங்க, அதில் இல்லைன்னா உங்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்துட்டேன், இதில் என்னால் காப்பாற்ற முடியாது, மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை கட்சி பதவி விட்டு நீக்கினீங்க. ரைட். அதை ரொம்ப நாள் நீட்டிச்சு வைக்க முடியல உங்களால். திருப்பி தூக்கி அவர் துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கீங்களே. இந்து மதத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள்னு தூக்கிக்கிட்டு வருவாங்களா மாட்டாங்களாப்பா? ஒரு நல்ல தலைவர் என்ன மாதிரி சொல்லணும்? பேசினேன் அவ்வளோதான். நானா பேசுனேன்னே நீ தானே பேசுனேன், போ லட்சுமணன் பார்த்துக்கார் போ சொல்லுமா? நம்ம துணை பொதுச் செயலாளருக்கு தொகுதிக்கு பொறுப்பாளராக போடுறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வீக்கு தெரியுதா? லேசாக எங்கேயாவது கொஞ்சம் சவுண்டு கொடுத்தானா எப்போ கத்துறான்ப்பா, அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்து விடுப்பா. எதை பார்த்து பயப்படுறாருங்க சார் முதலமைச்சர்? இல்லை பிடிஆர் மூர்த்தி அவங்க விவகாரத்துக்கே வந்துடலாம். முடிவு எடுத்தால் தானே சிக்கல், முடிவே எடுக்காத தள்ளி போடு. இல்லை சார், தேர்தல் நேரம் ஒரு முடிவு எடுத்துட்டா ஒருத்தவங்க கோச்சிக்கிடுவாங்க அப்படின்றப்ப அது எலெக்ஷனில் பாதிக்குங்க சார். உன் மேலே நம்பிக்கை இருக்கணும் உனக்கு. எலெக்ஷனில் பாதிச்சாலும் பரவாயில்ல, என் கட்சி
என் கட்சியால் ஒரு மேயர் பதவிக்கு இவரை தான் போடணும்னு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு பலவீனமான கட்சி என் கட்சி கிடையாது. இதான் போடுறேன். மூர்த்தி கோச்சுனா போ, நீ தானே கட்சி தலைவர், மூர்த்தி கோச்சுக்குவார். தியாகராஜன் சொன்ன ஆளுக்கு போட்டோன்னா மூர்த்தி கோச்சுக்குவாருன்னு வச்சுக்கோ. உனக்கே சீட்டு கிடையாதுன்னு சொன்னால். ஆனால் ஸ்வீட் பாக்ஸ்களாக மூர்த்தி வாங்கியிருக்கிறார் அல்லவா, அந்த ஸ்வீட் பாக்ஸ்களை மூர்த்தி உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்பு மாலதி ஒரு பிரச்சனையை ரைஸ் பண்ணாங்க. பாலு அவனுக்கு மந்திரி பதவி கொடுக்கணுன்றதை நான் ஒத்துக்கிறேன், தொழில்துறை கொடுக்காம வேறு துறையை கொடுத்துருந்துருக்கலாம்ல என்று கேட்டபோது, எதற்காக தங்கம் தென்னரசுவை மாற்றினார்கள் என்ற தகவலை ஒருவர் சொன்னார். தொழில்துறையில் சரியான காசு. அவர் தங்கம் தென்னரசு டீசெண்டான பொலிட்டிஷியன் சொன்னேன்ல, டீசெண்டான பொலிட்டிஷியனுக்கு திமுகவில் என்ன சார் வேலை அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் வெளியில் இருக்கிறாரு, நல்ல கட்சின்னு நம்பி சேர்ந்துட்டாங்க. இல்லை பிடிஆரோட நிலைமையே நம்மளுக்கு அங்கே தெரியுது இல்லை. அதான் சரியா. ஸோ தங்கம் தென்னரசு இந்த வாங்கி கொடுக்குற வேலை, பார்ட்டி ஃபண்டு, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொடுக்காதவனுக்கு கட்சியில் என்னடா வேலை, எதுக்குடா உனக்கு பதவி, போ ஓரமா, அண்ணே நான் வாங்கி தரேன்னே வா அப்படின்னு இவரை தூக்கி போட்டு தான் தொழில்துறை இப்படி சந்தி சிரிக்குது. ஸோ மூர்த்தி மீது உறுதியாக உங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால், இப்போது வாங்கியிருக்கிறார் அல்லவா ஸ்வீட் பாக்ஸுகள், இந்த ஸ்வீட் பாக்ஸுகளை மூர்த்தி உங்களுக்கு தர்றாரு. நம்ம நிகழ்ச்சியில் பேசின மாலதிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மகளிர் அணி புகார் சொன்னாங்க மூர்த்தி மேலேன்னு சொல்லிட்டு நான் பதிவு செஞ்சேன், ஞாபகம் இருக்கா? அவ்வளோ கம்ப்ளைண்ட்டு, பேச முடியலனால. வணிக வரித்துறையிலையும் இந்த கம்ப்ளைண்ட்டு, ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டு, பத்திரப்பதிவு துறையிலையும் இந்த ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் தாண்டி மகளிர் அணியில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அப்போ கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. என்னென்னா அவர் கொடுக்குற பணம், இல்லைன்னா டிஆர்பி ராஜாவெல்லாம் நீங்கள் தொழில்துறைக்கு போட்டு வச்சுக்கிட்டு இப்படி வளர்கிற ஆளை வச்சுக்கிட்டு அழகு பார்க்க வேண்டிய கட்டாயம் என்னமா இருக்குது? அப்போ உங்களுக்கு இந்த கொடுக்குற அமௌண்ட்டு உங்களுக்கு முக்கியமாக தெரியுது, முடிவெடுக்க முடியல. அப்போ இது தேர்தல் எப்படி எதிரொலிக்கும்? மூர்த்தி கேட்பார், போன மாதம் கூட 200 கோடி கொடுத்தேனே, என் ஆளுக்கு சீட்டு கொடுக்க மாட்டியா நீ? அதை மீறி நீ போட்டேன்னா எப்படி ஜெயிக்கிறான் நீ போடுற ஆளுன்ட்டு நான் பார்க்குறேன்னு மூர்த்தி செய்வாரா மாட்டாரா? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பஞ்சாயத்துகள் இருக்கிறது. இது நான் வேறு பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் திமுக எதிர்கொண்டு இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதலை மட்டும் சொல்கிறேன், உட்கட்சி பஞ்சாயத்துகளை மட்டும் சொல்கிறேன். இதுவே காலை பிடிச்சி இழுக்கும், ஓட விடாமல். இந்த பக்கத்து டாமி வேற வந்து கவ்வும் போது எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள்? இந்த பஞ்சாயத்தெல்லாம் தெரிஞ்சதுனால தான் திமுகவோட தோல்வி உறுதின்னு சொன்னேன். நேற்று ஜிகே வாசன் அவர்கள் இபிஎஸ் அவர்களை மீட் பண்ணாங்க. அந்த சந்திப்பில் வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்களாம், என்டிஏலேருந்து டிடிவி தினகரன் அவர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனதுக்கு நான் காரணம் கிடையாது, அவங்க சேர்க்கணுன்னா நீங்கள் பிஜேபி கூட சேர்த்துக்குங்க, கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுத்துக்குங்க, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் இன்றைக்கி விகடனில் செய்தி வந்திருக்கு. இல்லை, தட் இஸ் ட்ரூ. ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே அப்ஜெக்ஷனு, திரு பன்னீர்செல்வத்தையோ திரு தினகரனையும் கூப்பிட்டு ரெட்டலை சின்னத்தில் அவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒதுக்குங்க அப்படின்றது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. கூட்டணிக்கு அவர்கள் அவசியம் என்பதால் என்டிஏ கூட்டணியில் அவர்களுக்கு ஏதோ ஒரு தனி சின்னத்திலோ இல்லை தாமர சின்னத்திலோ அவர்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுல இவருக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்க போகுது? ஆனால் அதை டேம் பண்ண வேண்டியதை டேம் பண்ணிவிடுவார். எடப்பாடி பழனிசாமி துரோகி, அவரை வீழ்த்துறது தான் என்னோட லட்சியம்னு சொல்லிட்டு பிஜேபி கூட்டணியில் அவருக்கு இடம் கொடுக்க முடியுமா? அதில் தெளிவாக இருப்பார். இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இது போல் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசிய தங்களது சொந்த கட்சிக்காரரையே ஓரங்கட்டி உட்கார வைத்திருக்கிறார்கள். அப்போது இன்னொரு கட்சியை சேர்ந்த திரு தினகரன் அவர்கள் இப்படி பேசிக்கொண்டே என்டிஏ அணியிலையும் அவர் இடம் பெறுவார் அப்படின்றத வந்து அனுமதிக்க மாட்டாங்க. சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுனா உங்களுக்கு 2 சீட்டு தரேன், வாங்கன்னா வாங்க, அதில் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டு அவர் சொல்கிறதுலையும் ஒன்றும் தவறு இருப்பதாக தெரியவில்லை. இன்னொன்று என்ன, இவங்க 2 பேரும் ஒன்றா மேடையில் ஏரியா பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. நீ பாட்டுக்கு உன் பக்கத்து போய் பிரச்சாரம் பண்ணு, நான் பாட்டு என் பக்கத்து போய் பிரச்சாரம் பண்ணுறேன்னு பார்த்துக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் எந்த சிக்கலும் இருக்கிறதா தெரியல. அதான் இனிமேல் ஜிகே வாசன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டுருச்சு. இட்ஸ் பாசிபிலிட்டி. சம்படி இதெல்லாம் எனக்கு இன்னும் இல்லை. இப்போ ஒரு திரு ஜிகே வாசன் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாங்களா, உருட்டினாங்களா, போய் அவர்கிட்ட பேசிட்டு இதை பாருங்கள் நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்க வந்து என்டிஏ அணியில் வர்றதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு அவர் சொல்லியிருப்பார். இதற்கு பிறகு திரு வாசன் அவர்கள் போய் தினகரன்கிட்டையோ செங்கோட்டையன்கிட்டையோ ஓபிஎஸ் கிட்டையோ வைத்தியலிங்கத்திற்கிட்டையோ பேசி இந்த பாருங்கள் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிக்கணும் நாங்களும் ஜெயிக்கணும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் டேர்ம்ஸு, இங்கே வந்துருங்கன்றதை கன்வே பண்ணி அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா மேடை ஏற்ற வேண்டியதுதான். அதை சீக்கிரமாக ஃபைனலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தை. அதே போன்று நேற்று உதயகுமார் அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் மீட் பண்ணாங்க. அதில் மேடையிலே வந்து சொல்லியிருக்காங்க, சார் மக்கள் மனநிலையும் எங்கள் கட்சிக்காரங்க மனநிலையை பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி வைப்போம், எனக்காக உதயகுமார் அவர்கள் ஒரு நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மேடையிலே சொல்லியிருக்காங்க சார். ஸோ இதனால வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்களாங்க சார். நம்ம ஒரு பெரிய கட்சி, டிஎம்டிகேவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சின்ன கட்சி தான், அவங்களுக்காக நம்ம ஏன் காத்து கிடக்கணும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சார். என்னமோ நம்ம போய் அவங்ககிட்ட தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம். அப்படி தான் இருக்குது. நீ காரியம் ஆகணும் இல்லை, திமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இருக்கு. அதை விடுறது சாமர்த்தியமா?
வேணுக்குன்னு பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாது. மேடையில் அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவோட ஒரு மூத்த தலைவர், வெயிட் பண்ணுகிறார் பாருங்கள் எனக்காக, பார்த்தீங்களா பார்த்தீங்களா அன்னி கெத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை சார், இன்னொன்று வந்துட்டு உதயகுமார் அவர்கள் சொல்லாமல் வந்துட்டாரு, சொல்லியிருந்தா கூட பேசி இருக்கலாம். சரி, வந்துட்டான்ற தகவல் தெரியும்ல. நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷங்க என்ன உங்களோட வீர உரையை கேட்குறதுக்காக தொண்டர்கள் துடிதுடித்து கொண்டு இருந்தார்களா, ஒரு 5 நிமிஷங்க பார்த்துட்டு வந்துடுறேன், முடிஞ்சு போச்சா? இல்லைனா அண்ணன் வந்திருக்காரு, மேடை ஏற்றுங்க அவரை, முடிஞ்சு போச்சா? பட் திஸ் இஸ் தேர் டைம். 26 தேர்தல் முடிந்த பிறகு சீண்டுவீர்களா? ஸோ அதிமுக அந்த தொண்டர்கள் வருத்தப்படுறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நான் நம்ம எவ்வளோ பெரிய கட்சி, நம்ம போய் இப்படி நிற்கணுமாண்ணா நிற்கணும். காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் பெருசு. இன்றைக்கி ஜெயிக்கணும். தொகுதிக்கு 2 ஓட்டை தேமுதிக எடுத்துகிட்டு வந்தாலும் அது உங்களுக்கு வேணும். அவர்களுக்கு சில பாக்கெட்ஸில் கணிசமான வாக்கு இருக்கிறது. அண்ணன் புதிய கதை சொல்லி தலைவர் அண்ணன் செல்வபெருந்தகை சொன்னது தான் சொல்லணும். அவங்க 100 ml இல்லைனாலும் ஒரு 20 ml வச்சுருக்காங்க. அவர் ஏன் தெரியுமா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு? சீமான் அவர்களும் செல்வபிரந்தை அவர்களும் மீட் பண்ணாங்கல்ல, அதுலேருந்து ஒட்டிக்கிச்சு அதுலேருந்து அண்ணன் உன்ன மாதிரியே நானும் கதை சொல்கிறேன் பாசிபிள். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கும். ஒரு நல்ல தலைமை இந்த ஈகோவெல்லாம் பார்க்காம இப்படி இறங்கி போகணும். அதில் தப்பு இல்லை. இவங்க தேமுதிக பண்ணுறது தவறுதான்றது தெரியுது, பார்க்குறவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு எது முக்கியம்? நீங்கள் வெற்றி கூட்டணி அமைக்க வேண்டியது முக்கியம். நீங்கள் தேர்தலில் வெல்ல வேண்டியது முக்கியம். அதற்கு தேமுதிக என்ற சிறிய அணிலின் உதவி பயன்படும் என்றால் நீங்கள் இறங்கி செல்ல வேண்டும். ஆட்சி அமைச்ச பிறகு நீங்கள் என்ன தலையில் தூக்கி வச்சுட்டு சுத்த போகிறீங்க, அப்புறம் எப்படி நடந்துக்குவீங்கன்னு தெரியாதா? கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டு 9 MLA உருவன கட்சி தானே நீங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம். இல்லை ஓஹோ இவ்வளோ பெரிய கட்சி எங்களை எப்படி இல்லை நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்களா, தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா போய் திமுக 5 சீட்டு வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்கன்னா தோத்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ யூ ஹவ் டு ஸ்வாலோ யுவர் ப்ரைட் அண்ட் வாக் டுவர்ட்ஸ் விக்ட்ரி. அவ்வளோதான், இது அரசியல். சார் செல்வபிரந்தகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். அதில் இன்னொரு செய்தி வேறு இருக்குது, விகடனில் வந்திருக்கு. டெல்லி கிளம்பிட்டாராம். என்னன்னு பஞ்சாயத்தில் பார்த்தா பதவியை உருவ போகிறாங்களாம் சார். ஸோ அங்கே போய் அவங்கள சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இறங்கி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவரையும் என் பதவியிலேருந்து மாற்ற போகிறாங்க? இல்லை சார், பதவி விட்டு தூக்க போகிறாங்க. மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்களா சார், அவங்களாம் நியமிக்கிறது வந்து மாநில தலைவர் தான். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு அதுக்குன்னு தனி குழு அமைச்சிருக்காங்க காங்கிரஸ். அது வந்துட்டு ஒருவேளை நம்பிக்கை இல்லை, செல்வபிரந்தகை அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்றதுக்காக. அதாவது அவரை டம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். அப்படிலாம் செல்வபிரந்தகைலாம் மாற்றினா அந்த கட்சி உருப்பிட்டுரும். அந்த ஐடியா கட்சி தலைமைக்கே கிடையாது. ஆனால் அந்த விகடனிலே போட்டிருக்கு சார். பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள்லாம் செல்வபிரந்தகை அவர்கள் மீது வந்து கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பதவிக்கு செல்வபிரந்தகை கொண்டு வந்ததே கார்கே என்ற ஒற்றை நபரின் ஆதரவில் தான், கம்யூனல் கோட்டாவில் தான் செல்வபிரந்தகை இந்த பதவியில் நீடிக்கிறார். இல்லைன்னா இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வபிரந்தகை ஒரு நாளும் வந்திருக்க முடியாது. ஜாதி கோட்டாவில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறார். அதை வாங்கி கொடுத்தது திரு மல்லிகார்ஜுன கார்கே. கம்யூனல் கோட்டாவில் தான் அவர் இங்கே போட்டிருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஏற்கனவே 2-3 நிகழ்ச்சிகளில் பதிவு செய்திருந்தேன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிகளில் தலித்துகளுக்கு அதிகாரம் வேண்டுமென்றதுக்காக, இவருக்கு பிடிக்குதுன்றதுக்காக எல்லா ஸ்டேட்டிலேயும் அந்தந்த சாதி பிரமுகர்களை, தலித் சாதியை சேர்ந்தவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார். தலித்துகளுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும்ன்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஜெயிக்கிறது உபயோகப்படுமா? நீங்கள் அவங்கள ஒதுக்கி வைங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா யாரும் சொல்ல போகிறதில்ல. நான் நேற்றே சொன்னது போல் செல்வபிரந்தகை இந்த கட்சியின் தலைவராக போட்டு கட்சியோட வளர்ச்சிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு? அப்புறம் எதுக்கு தான் சார் டெல்லி போயிருக்காரு? பதவியை தக்க வச்சுக்கலான்ட்டு முயற்சி செய்கிறதுக்காக போயிருக்கிறார் என்று இந்த விகடனில் வந்திருக்கக்கூடிய செய்தி கூறுகிறது. அவர் பதவிக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் வந்து கோபமாக இருக்காங்கன்னு சொன்னால் புரிஞ்சுக்க முடியுது. பிரவீன் சக்கரவர்த்தி எங்கேருந்து சார் வராரு? இதில் அவரே சொல்லியிருப்பார், நானும் கோபமாக இருக்கேன், என் பேரை சேர்த்துக்குங்க அதில்ன்ட்டு. பிரவீன் சக்கரவர்த்திலாம் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க பஸ்ஸு. ஒருவேளை அவர் பிளான் பண்ண நியூஸாக இருக்குமோ? சும்மா எங்கே இந்த மாதிரி நியூஸ் போடும்போது என் பேரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு நடுவில் உங்களுக்கு ஒரு 3-4 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நானே மீட் பண்ணியிருக்கேன். வந்து தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் சந்தித்து நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக தகவல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னார். என்னையும் ஒரு ஆள் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாருங்க அப்படின்னு போய் பார்த்தா இந்த ஆள் சொல்கிறார். கூட்டு போனவர் ரொம்ப வலியுறுத்தி கேட்டதுனால போய் பார்த்துட்டு வந்தேன். அப்புறமா விசாரித்து என்ன எதுக்கு வந்து ஒரு என்னெல்லாம் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் 24 தேர்தலுக்கு முன்பு மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடலாம் என்று திட்டமிட்டு, அதுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கில்லாடி, அவரை போன்ற ஒரு அறிவுஜீவி மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டால் காங்கிரஸ் தமிழகத்தில் அமோக வளர்ச்சி பெறும்னு நாங்கள்லாம் எழுதணுமா, பத்திரிகையில் பேசணுமா? அவ்வளோ லூஸாக நான். அப்புறம் அவங்க வழக்கறிஞர் சுதா என்பவர் தான் அந்த மயிலாடுதுறை எம்பி ஆனார்னு அவங்க ராகுல் காந்தி பிடிச்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. கிட்டே சேர்க்க மாட்டாங்க, புரியுதா?
ஸோ 4 இடத்துல வந்த உடனே யாருப்பா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, நேற்று தினமலரில் ஒரு பேரை பார்த்தேன், இன்னைக்கு விகடனில் இது வந்திருக்குன்ட்டு 4 பேர் யோசிக்கணுமா? அந்தளவுக்கு ஒர்த்தெல்லாம் கிடையாது. அதை பிரவீன் சக்கரவர்த்தி பேர் அச்சடித்த இங்கு வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. விடு, இந்த இடமும் வேஸ்ட்டு. இடமும் வேஸ்ட்டு. அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. அதான் சொன்னேன்ல, எல்லாரும் இருக்கலாம் காங்கிரஸில், நீ பாட்டுக்கு இருந்துக்கலாம், நீ பாட்டுக்கு ஏதாவது பேசினது. அவர் இன்டெலெக்சுவல் டேட்டா பிரிவோட தலைவர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டேட்டா பிரிவோட தலைவர், நீ ஏதாவது பண்ணிட்டு கிட. அவர் நான் ஆராய்ச்சி பண்ணி பிஜேபி இப்படிலாம் பண்ணியிருக்கு, வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்குன்னு ஒரு 4 விஷயத்தை எழுதிட்டு 2 பத்திரிகையில் கட்டுரை எழுதுவார். இதனால ராகுல் காந்திக்கோ மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எழுதிட்டு போ. பாட்டு 4 மேப்பை போட்டு அடுத்து நம்ம தாங்க 400ல் வெற்றிங்க சொல்லிட்டு போ. இல்லை என்ன இருக்குது? அந்த அளவுக்கு தான். அதுக்காக அவரை கூப்பிட்டு என்ன தம்பி யார் கூடப்பா கூட்டணி வைக்கலாம் இப்படிலாம் பேசுகிற கட்சி அது கிடையாது. புரியுதா? கேசு வேணுகோபாலை மீறி இவர் முடிவு பண்ணிட்டு வரக்கும். அதிகபட்சம் பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப இது பண்ணி அப்போ ரொம்ப நாள் இருக்கான்ப்பா, அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து தொலைங்கலேன்ப்பா அப்படின்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிக்கெட் வாங்கி தேர்தலில் போட்டு, இதுதான் காங்கிரஸில் நீ அதிகபட்சம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஒரு பெரிய ராட்சத மிருகம் அதை பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தவுடு ஆளுலாம் அசைக்கிறது, முடிவெடுக்க வைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. சார், பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிச்சு. அதன் தொடர்ச்சியாக நம்மளே நேற்று பேசியிருந்தோம், தாவேகா குழப்பத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வச்சா இந்த சிறுபான்மையினர் வாக்கை ஃபுல்லாக எடுத்து நம்ம எப்படியாவது ஆட்சி அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இல்லை, சுக்குநூறாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியிலையும் வந்திருக்கு சார் விகடனில். சுக்குநூறாக உடைந்ததாக செய்தியில் வந்திருக்கிறது. ஆனால் தாவேகாவில் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இன்னும் காங்கிரஸ் வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்காங்க. எனக்கே வியப்பாக இருக்குது. காங்கிரஸ் வந்துடும், அதான் நேற்று நான் சொன்னேன் இல்லை, காங்கிரஸ் வந்துடும், அப்படியே வீசிக்க, அப்படியே லெஃப்ட்டு வந்துடுவாங்க. நான் தொடக்கத்தில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி பேசும்போது நான் குறிப்பிட்டிருந்தேன், குருநாதர் பிரதர் இன் ஆம்சப் பிரசாந்த் கிஷோரை பார்த்து விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. கூச்சமே இல்லாமல் சொல்கிறார் பற்றியா? நான் எப்போ அரசியல் விட்டு விலகிறேன்னு? என்ன பதவியிலங்க இருக்கேன், ராஜினாமா பண்ணுறதுக்கு அவ்வளோதான். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் என்னவென்றால், கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு எப்படி கூட்டணி வைப்பது. இன்னும் நடுவில் இந்த தினமலர், ஜூனியர் விடன், இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் எல்லாம் செய்தி இவங்க விருப்பத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது எடப்பாடி லாஸ்ட் மினிட்ல பிஜேபி கழட்டி விட்டுட்டு, பீகாருக்கு முன்னாடி இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல கழட்டி விட்டுட்டு வச்சிருவார் தாவேகா கூட அப்படின்ட்டு இவங்க விருப்பம். அப்போ அப்படியே அச்சிலேயே வந்துருச்சு, அது நடந்துடும் அப்படின்னு ஒரு நினைப்பு. சார், இப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க நினச்சாங்கன்னா இப்போ இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் வைப்பாங்க. உதயநிதியை கூட அவங்க டச் பண்ணலாம். எஸ், இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கூட்டணி அவங்கள எதுக்கு இபிஎஸ் அவர்கள் விட்டுட்டு வரணும்? அதை விட முக்கியம், திமுகவில் இருக்க மந்திரிகள் எல்லாம் பிடிச்சி உள்ள வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்க. இது மாதிரி அதிமுகவில் இருக்கவங்களை பிடிச்சி உள்ள வைக்க முடியாதா? அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மூத்த தலைவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையில் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இல்லையா? அப்போ கூட தாவேகா வந்தோடனே ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. அப்படிலாம் பிஜேபி ஒன்றும் பண்ணலை, நம்ம யூகமாக வச்சுப்போமே. யூகமாக பண்ணுறதுக்கு கூட இனிமேல் இடம் இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒர்த்தான கட்சி தாவேகா இல்லை. இங்கே ஒரு மிக வலுவான கட்சி என்ற ஒரு பிம்பம் 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. கரூரில் கண்டந்துண்டமாக உடைக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி அவங்கள நம்பிலாம் போராட்டத்திலாம் இறங்க முடியாது. நீங்கள் இந்த பக்கம் பிஜேபி, இந்த பக்கம் திமுக கிட்ட சண்டை போடணும்னா மிக வலுவான அமைப்பு உங்களிடம் வேண்டும். என்ன அமைப்பு வலிமை வச்சுருக்காங்க? வாட்ஸ்அப் குரூப்லேருந்து விலகிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் 2 அமைப்புகளையும் எதிர்த்து போராட்டம் பண்ண போகிறீங்களா? இன்னொன்று, அதற்கான தேவை என்ன? சரிங்க, நான் இந்த சீட்டுக்கு ஒத்துக்கிறேங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து திமுக வீழ்த்தலான்னு சொல்கிற கட்சிக்காக பாஜகவை இழக்கலாம், அப்பவும் பரிசீலனை பண்ணலாம். 2.5 வருஷம் சிஎம் என்ன பஸ் சொல்கிறீங்கன்ற ஆளுக்கிட்ட ஃபஸ்ட்டு வாய்ப்பு உங்களுக்கு தானே வந்துச்சு. பேசுனாங்களா உங்ககிட்ட? பேசுனாங்களா? பேசும்போது அண்ணன் 2.5 வருஷம் சிஎம்மாக இருந்துக்கிறாங்கன்னா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த நாள் தான் டெல்லிக்கு போனார். இன்றைக்கி ஹீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஏப்ரல் மாதம் பிஜேபியோட கூட்டணி என்று அறிவித்த போது எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது அவர் மீது. நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசினேன், ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன்னு சொன்னேன். இடி பகவான் துணைக்கு இருக்கிறார், அவரை வச்சுக்கிட்டு எந்த போரையும் வெல்லலாம் என்று நான் சொன்னேன். இன்றைக்கி பீகார் தேர்தலுக்கெல்லாம் பிறகு இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சரியான முடிவு அது. பட் ஹீ கேவ் யூ அன் ஆப்ஷன். அதை பயன்படுத்திட்டு நீங்கள் 90 சீட்டு எங்களுக்கு வேணுங்க, 100 சீட்டு வேணுங்க எங்களுக்கு, உங்களுக்கு 124 எங்களுக்கு 100 சீட்டுங்கன்னா தொடர்ந்து இருக்கும். அது அடுத்த கட்டத்து என்ன தம்பி 100 கேட்குறீங்க? இப்படி தான் பேசுவாங்க. இன்றைக்கி உதயகுமார் அண்ணன் போனார் பார்த்தீங்களா? அவங்க இதோ இருக்காரே உதயகுமார்னு சொல்லும்போது பரவாயில்ல எது சொல்லிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டணி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கங்க. இன்னும் கூட நான் 2 திட்டிங்க மேடையிலேயே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் 100ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன தம்பி 100 கேட்குறீங்க, 90க்கு வாங்க, 80க்கு வாங்க, ஒரு நம்பர் ரீச் பண்ணியிருந்துருக்கலாம். என்ன கேட்டீங்க? இன்றைக்கி போனார். அன்றைக்கி அவர் எடுத்த முடிவு எல்லா வகையிலும் அதிமுகவுக்கு வசதியாக இருக்கிறது. மதிக்கிறாங்க.
ஒரு இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் எடப்பாடிஜி தலைமையில் நாங்கள் போட்டி போட போகிறேன்றார். எடப்பாடி இதை விரும்புவாரா? 2.5 வருஷம் நான் சிஎம்ன்றதை விரும்புவாரா? அதெல்லாம் தாண்டி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல. பவர்ஃபுல்லாக இருக்கிறோன்னு நீங்கள் நம்பிக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. அது உடஞ்சி போச்சு கரூரில். இவங்களா சார் உடச்சிக்கிட்டாங்க. ஹூ கேன் ஹெல்ப் யூ? கிரைசிஸ் வரும்போது அதுலேருந்து எந்திரிச்சு வர்றதாப்பா பெரிய கட்சி. அந்த எம்ஜிஆரின் வரலாறு புத்தகத்தை படிக்கும் போதெல்லாம் அந்த நெருக்கடி நிலையில் கட்சிக்கு அவ்வளோ இடையூறுகள் வர வர அங்கெல்லாம் போராட்டம் நடத்தி கருணாநிதி அதுலேருந்து எந்திரிக்கிறாராம். பிடிச்ச எல்லாரையும் ஜெயிலில் போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி லிஃப்ட் ஆகுது, வழக்கு நடத்த நிதி கொடுங்கள்னு வீடு வீடாக போய் அதை ஒரு பிரச்சாரம். பாதி பேருக்கு மிஸ்ஸால் இருக்கிறான்ப்பா. சாதா வழக்கு இல்லை, குண்டாஸ் மாதிரி. அது என்னைக்கு ரிலீஸ்னே தெரியாது, பயந்து ஓடுறாங்க. மகன் ஜெயிலில் இருக்கான். இந்திரா காந்தி ஹிட்லர் மாதிரி வர்ணிச்சு முரசொலியில் காட்டுநூறு எழுதிட்டு இருந்தார் அந்த. அதனால தான் லீடரு. நீங்கள் வெளியில் வர்றதுக்கே 30 நாள் ஆச்சு. உங்களை நம்பி எப்படி வருவாங்க? அதிமுக நெருக்கடிகளை சந்தித்த இயக்கம் தான். தொண்டர்கள் மேலே பூரா எம்ஜிஆர் மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில், அதிமுக மாநாடு, எல்லோரும் கத்தி வச்சுக்கன்றார். என்ன வச்சுக்கங்க கத்தி, திமுககாரன் தாக்குவான், சீஃப் மினிஸ்டர். அப்படி தான் அதிமுக வளர்த்து இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்சி தலைவர் திமுககாரன் அடிப்பான், கத்தி வச்சுக்கங்கன்னு சொல்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே 2 பேருக்குள்ள மோதல். இதனால தான் அதிமுககாரன் திமுக இருக்கிறான், புரியுதா? அப்படி போராடி வந்தவங்க அவங்க. 2 ரோட் ஷோ நடத்திட்டு நீங்கள் நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க. அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்கிறீங்க. மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்களா? இன்றைக்கி தினத்தந்தியில் செய்தி வந்திருக்கு சார். 2 முறை ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசினாரா, சரி காங்கிரஸ் வராது, சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாருன்னு செய்தி வந்திருக்கு சார். தம்பி, எனக்கு எப்படியாவது திமுக வீட்டுக்கு போகணும், ரைட்டா? திருப்பி தப்பி தருவி இங்கே வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன கேப்பில் போய் மிஸ்டேக்கு கூட இவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அது என்னோட விருப்பம். தாவேக அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்தால் அதை உறுதி செய்ய முடியும், ரைட்டா? அது என்னோட விருப்பம். அதுக்காக என் விருப்பத்தை நான் நியூஸாக சொல்ல முடியாது, புரியுதா? இன்றைக்கி தந்தியில் பார்த்தேன் நான் அந்த செய்தியை. அதாவது என்னென்னா, காங்கிரஸ் கூடலாம் போகலான்ட்டு எல்லா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கடைசியாக அதில் விஜய் வந்து சரி இதுதான் நமக்கு சரியான கூட்டணின்னு பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார். என்ன தந்தியில் வந்திருக்குன்னா, தந்தியில் வருதுனாலே வந்து அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி நான் புரிஞ்சுக்கணும், புரியுதா? தமிழ்நாட்டோட கெசட்டு தந்தி தான். தமிழ்நாட்டில் எந்த பேப்பர் அதிகம் வைக்குது? தினத்தந்தியா? ஓகேவா? ஸோ அதில் வருதுன்னா அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. சரி, அது கரெக்டாக இல்லையா சொல்லு. இப்போ தானே சார் முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவ்வளோ சீக்கிரத்தில் இது இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல? பாசிபிள் இருக்குல்ல. பேக் ரூம் சேனலில் நெகோசியேஷன் நடத்திட்டு இருக்கலாம்ல அன்அஃபிஷியலாக. இப்போ பாமக அதிமுக இன்னும் கூட்டணி அமையவில்லை. தந்தை மகன் இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அன்அஃபிஷியலாக? அது மாதிரி தாவைகளில் நடந்திருக்கலாம் இல்லையா? நடக்கலாம் இல்லையா? நீங்கள் எப்படி இல்லைன்றீங்க? சாருக்கு தெரியாமல் நடந்துருமா? அப்படி இல்லை, நடக்கலாம். விசாரித்து கண்டுபிடித்து விடுவேன் உண்மையா இல்லையான்றது, சரியா? ஸோ இப்போ நான் என் விருப்பத்தை செய்தியாக சொல்லணும்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒருத்தர் பேசினார் அப்படின்ட்டு நான் உருட்டலாம். நான் அது தப்பு. என் விருப்பமாக இருந்தாலும் அது செய்தி உண்மை அல்ல. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ், ராகுல் காந்தி எல்லாரும் பேசிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்கன்ட்டு தொடர்ந்து தினமலரில் 2-3 செய்தி வந்தப்போ மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தி என்று சொன்னேன்ல, அது தாவேக்கல இருக்கவங்க விட்டத்தை பார்த்து எழுதின செய்தி. அந்த காங்கிரஸ் தாவேக்க கூட்டணி அதிமுகவில் இருக்கும் யாரோ ஒருவர் விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தி தான் இன்னைக்கு தந்தியில் வந்திருக்கக்கூடிய செய்தி. நான் விசாரித்து விட்டேன், அதிமுக தரப்பிலும் விசாரித்து விட்டேன், தாவேக்க தரப்பிலும் விசாரித்து விட்டேன். இந்த செய்தியில் எந்த வகையிலும் உண்மை இல்லை. எனக்கே என்ன தோணுதுன்னா, விஜய் வராரோ இல்லையோ கண்டிப்பாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஜெயிக்க போகுது, திமுக தோக்க போகுது. என்னம்மா அப்படி மாறிட்டீங்க நீங்கள்? எந்த கஷ்டம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க? இல்லை, எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வருது சார். இன்னும் போக போக இன்னொரு 2 வீக்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னமும் வந்து தாவேகாவும் ஏடிஎம்கேவும் சேரணுங்கிறது ஏன் விருப்பம்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? 1% கூட சான்ஸ் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு 20% 30% சான்ஸ் இருக்குது. இன்னும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு 20 to 30% சான்ஸ் இருக்குது. தே ஹாவ் அ ஃபைட்டிங் சான்ஸ் நான் நம்புகிறேன். இந்த அலையன்ஸ் பலத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஜனவரியில் கார்டுக்கு 3000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அன்ஃபோல்ட் ஆகுன்றது தெரியல. ஸோ ஒரு 20 to 30% சான்ஸ் இருக்குது. அந்த 20 to 30% சான்ஸையும் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். சரிங்க சார். இப்போது சார் தனியாக நின்னாலும் திமுகவோட ஓட்டுக்களை பிரிக்க போகிறாரு, காங்கிரஸோட நின்னாலும் திமுகவோட ஓட்டுக்களை பிரிக்க போகிறாரு,
சேர்ந்து நின்னா இப்போ இந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்கள்லாம் அப்படியே என் பிளாக்காக திரும்ப திமுகவுக்கு தானே சார் இப்போ இவ்வளோ போகுது? போகும். ஏற்கனவே நான் சிறுபான்மையினர் வாக்குகள் கணிசமாக அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது ஒன்று. அண்டு இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை துளியும் சிதற விடாமல் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிரணியில் சேர்க்கும்போது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆர்ஜேடி காங்கிரஸ் எத்தகைய ஒரு முடிவை பீகாரில் சந்தித்தார்களோ அந்த முடிவை திமுக இங்கே சந்திக்கும். சிறுபான்மையினர்கள், பூர்வக்குடிகள் இவங்களெல்லாம் விட திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாங்க சார்? அதிகம். பிஜேபி, ஜேடியு, எல்ஜேபி கூட்டணியும் காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரிகள் கூட்டணியும் கிட்டத்தட்ட சரி சம பலம் உடைய கட்சிகள். கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் பெருமளவு குறையவில்லை. அதாவது ஒரு 8% போச்சு, 9% போச்சுன்ற மாதிரி ஸ்லைடு இல்லை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு. ஆனால் இந்த எல்ஜேபின்ற பார்ட்டி குரூஷியலான ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. 29 சீட்டு வாங்கி 22 அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். ஆனால் அந்த 29 சீட்டு போக மீதி இருக்கிற அத்தனை சீட்லேயும் எல்ஜேபியின் தலித் வாக்குகளை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. அதுபோல் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எல்லா தரப்பு வாக்குகளையும் அறுவடை செய்வதன் மூலம் துடைத்து போட்டு விடலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி. அது நடக்கும். இந்த பக்கம் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா திமுக காரங்க போட்டி போடுறதை நிறுத்திடுவாங்கம்மா. 91 தேர்தலுக்கு முன்னாடி 89 கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் ஜனவரி 90 அவரது ஆட்சி கலைக்கப்படுகிறது. எம்ஜிஆர் பண்ணது மாதிரி அதை நான் என்ன பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு தான் பண்ணார். திமுக ஜெயிக்கிற சூழலில் இருந்துச்சு அன்றைக்கி 91. 21/5/1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு 15 கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள் தேர்தல் நடக்கிறது. 15/6/91 திமுக காரங்க தான் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க. இது ஒன்று தான் பிரச்சாரம். திமுக காரங்க பிரச்சாரத்துக்கே போல் அட விடுப்பா அங்கே போய் போட்டி போட்டுக்கிட்டு விடுப்பானே. ஒரு சீட்டில் என்ன தான் ஜெயித்தாங்க. 2 சீட்டில் ஒருத்தர் மதிமுகவுக்கு போயிட்டார், இன்னொரு இடத்துல தான் பரிதிலம் எழுதியிருந்தார். சரியா? அதனால் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பீகாரில் பிஜேபி அலையன்ஸ் அடைந்த முடிவை இங்கே தாவேக கூட்டணி அமைந்தால் எட்ட முடியும். ஆனால் பிஜேபியோட உண்மையான ஒரு நோக்கமாகவே இதுதான் இருக்கிறது. வந்தால் சந்தோஷம், வரலன்னா யூஆர் கோயிங் டு டேக் அவே மைனாரிட்டி ஓட்ஸ், தலித் ஓட்ஸ். எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு 1% கூட வரப்போகிறதில்ல. அது முழுக்க எங்கள் எதிரிக்கு போகுது. எதிரியோட வாக்கிலேருந்து கணிசமான பகுதியை நீ எடுத்துகிட்டு போகும்போது நான் ஏன்பா உன்னை பிடிச்சி எங்கள் கூட வான்னு கூப்பிட்டுன்னு இருக்கணும்? சந்தோஷமாயிடு. நிச்சயமாக நீங்கள் தனியாக போட்டியிடுவதால் எங்கள் கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு செல்வாக்கு உங்களுக்கு இல்லை. ஆனால் வாக்குகளை பிரித்து திமுக வெற்றி பெற்று விடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம். இப்போ இந்த ராஜீவ்காந்தி இறந்த பிறகு திமுககாரன் விடுப்பா போட்டியிலேருந்து போயிடலான்ட்டு அந்த நிலைமைக்கு திமுக தள்ளிட்டா அதை எப்படி தாவேக்கு அறுவடை பண்ண முடியும்? புரியுதா? உங்களுக்கு கண்டெஸ்ட்டு உங்கள் 2 பேருக்குள்ள தான். விஜய் வேணால் விருப்பத்தை சொல்லிக்கலாம், போட்டி திமுக தாவேக்க இடையில் தான் அப்படின்னு. கல யதார்த்தம் என்ன என்பது இந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியும். போட்டி திமுக வெர்சஸ் அதிமுக. அப்போ இந்த திமுககாரன் பணத்தையும் வெளியில் எடுக்கல, பெரிய அளவில் இம்பேக்ட்ஃபுல்லாக பிரச்சாரமும் பண்ணாத ஒரு சூழலுக்கு அவங்கள தள்ளிட்டா கிட்டத்தட்ட வெற்றி உறுதி செய்யப்படவில்லையா? அப்போ விஜய் கூட்டணிக்கு வந்தார்னா, இந்த அளவுக்கு பலம் சேர்க்க போறாருன்னா ஒரு பிகு பண்ணிக்க தானே சார் செய்வாரு. நீங்க இல்லைனாலும் ஜெயிச்சிருவோமே. நான் இல்லைன்னா நீ ஜெயிக்கவே மாட்டேன்னா அது கதை வேற. இது கிட்டத்தட்ட தேமுதிக பண்ற பிகுவுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அன்னி கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு பாருங்க உதயகுமார் காத்திருக்கிறார் அப்படின்றதோடு நிறுத்திட்டாங்க. இப்போ அன்னி போய் எனக்கு ஒரு 2 வருஷம் சிஎம் கொடுன்னு கேட்கலாமா? அப்படி கேட்டால் என்ன ஆகும்? தேவையில்ல போக மாட்டுவாங்க. கரெக்டா? அந்த அளவுக்கு பிகுவை தான் விஜய் பண்ண முடியும். நீங்கள் அந்த இடத்துல இல்லை. நான் இல்லைன்னா உறுதியாக திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் பிஜேபி இறங்கி வரும். ஆனால் ஒருவேளை இந்த கரூர் விவகாரத்தை இன்னும் திறம்பட கையாண்டு சிறந்த தலைவராக திரு விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆயிருந்தாருன்னா, பா ஹீரோப்பா இவன் ரியல் ஹீரோவில் ரியல் ஹீரோ தான் அப்படின்னு எமர்ஜ் ஆகி இருந்தாருன்னா இன்னைக்கு அது நடந்திருக்கும்ல சார்? ஆமாம். திரு விஜய் இல்லாமல் திமுக ஜெயிக்கவே வைக்க முடியாதுன்ற நிலைமை அந்த சூழல் உருவாகி இருக்கும். இன்னொன்று, மக்களே நல்லா தானே பண்ணுறாரு ஹீரோயா. இந்த இன்னும் ஒரு வாரத்தில் 2 மாதம் முடிய போகுது. இந்த 2 மாதத்தில் உங்களது அரசியல் செயல்பாடுகள் என்ன? சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார். அப்போ எஸ்ஐஆரை நீ மதிக்கலை. என்ன விழிப்புணர்வு வீடியோ தானே, அதை நான் அரசியலா? சரியா? அப்போது நான் ஒரு வாக்காளனாக இருந்தால் புதுசாக வர உன்னை ஏன்பா நம்பணும்? உங்களை நம்புறதுக்கு நீ என்ன பண்ணீங்க?
ஒரு பிரச்சனை எப்படி கையாண்டிங்கன்றதை பார்த்தோம் பஸ்ஸு. இவர் இன்னொரு மு.க. ஸ்டாலினாக இருப்பார் என்று வாக்காளர் நினைப்பதில் என்ன தவறு? அவரும் வீடியோ போடுறாரு, நீங்களும் வீடியோ போடுறீங்க. அவருக்கும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, உங்களுக்கும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. சார், திரு மு.க. ஸ்டாலினுக்காவது சார் ஒரு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு அமைப்பும் இல்லை. அமைப்பு இருக்குண்டா அவங்க அப்பா கட்டி வச்சு போனது இல்லைன்னா அதுவும் கிடையாது அவருக்கு. இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்க முடியும். வாட் எவர் இட் இஸ், அது அமைப்பு தானே. என்ன அது ஒரு ப்ரிவிலேஜ் தானே. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு என்ன இருக்கு? அப்பா கட்டலான்னு பார்த்தாரு, நீ அதையும் கேஸ் போட்டு அப்பா கிட்ட பிடிங்கிக்கிட்டீங்க. இப்போ கூட அப்படி பார்த்தா இன்னும் 20 to 30% வாய்ப்பு இருக்கு. அவர் முதலமைச்சராக இருந்ததுக்கு அப்புறம் தானே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம உட்கார்ந்து மாலதி, பேசிட்டு நான் இருக்கோம். சொல்கிறேன், அந்த 20 to 30% 19 நவம்பர் அன்று 30 நவம்பர் அன்று கேட்டீர்கள் என்றால் நான் இந்த 30 சொல்ல மாட்டேன். பார்ப்போம். நான் இந்த நவம்பர் 3வது வாரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்பயாவது நம்பிக்கை வருதாப்பா உனக்கு 3வது வாரம் ஏதாவது நடக்கும்னு? எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். 4வது வாரத்தில் எனக்கு உறுதியாக வந்து நம்பிக்கை இருக்கு. அமலாக்கத்துறையின் டக்கை நாங்கள் பார்க்க தானே போகிறோம். பாருங்க நீங்கள் சார், நீங்கள் என்னதான் திமுக தோக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கே தோணுச்சு சார், திமுக தான் உறுதியாக வெல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்தி பாது? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல தலைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எப்படியாவது தான் வாரிசை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்கணும், அதுக்காக மருமகன்ட்ட என்னதான் பஞ்சாயத்து ஓடிக்கிருந்தாலும் கூட இவங்களா இறங்கி போய் எப்படியாவது ஏற்கனவே கதை சொல்லி தலைவரை தனியாக நிப்பாட்ட வச்சுட்டேன், அதே போன்று விஜய் அவர்களையும் தனியாக நிப்பாட்ட வச்சுரு, ஓட்டு பிரிஞ்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தொகை வந்து எத்தனை முட்டனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்துருக்கு. அன்னியார் அவரது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்னைக்கு எப்படியாவது மகனை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும், பேரனை துணை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும், கணவரை கூட்டிக்கிட்டு ஊராக வெளிநாடுகளுக்கு சுற்றி பார்க்க வேண்டும், மகனும் பேரனும் தமிழ்நாட்டை ஆள்றத ஒரு பெருமையோடு ஆனந்த கண்ணீர் வடிக்கணுன்றது தான் இவங்களோட ஆசை. அந்த அளவுக்கு 8 கோடி மக்கள் நாதியத்தை போல், ரைட்டா? நீங்கள் விஜய் தனியாக நிற்க வைங்க, ஆந்திராவில் போய் நிற்க வைங்க, மேற்கு வங்கத்தில் போய் நிற்க வைங்க, ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? கட்சிக்காரன் ஒருத்தன் இருக்க மாட்டான், மர்மம் வெளியில் இருக்காரான்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறீங்க டாஸ்மாகில் மணல் கேஸில் எல்லாம். அதனால் இந்த டாமி வாய் கட்டினதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் பல்ல கட்சிக்கின்னு டாமி அப்படி போராடிட்டு உருன்னு உரிமையில் இருக்குது. நவம்பர் 4 எதுக்கு இந்த 3வது வாரம் 4வது வாரம் நவம்பர்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எலெக்ஷன் முடிஞ்சிருக்குல்ல, முதலமைச்சர் பதவி ஏற்றுவார் பீகாரில். வந்துடும் திங்கக்கிழமை. இப்போ திங்கக்கிழமைலேருந்து பாருங்கள் நீங்கள், வர திங்கள் இன்றைக்கி புதனாச்சா, வியாழன் வெள்ளி, அடுத்த வாரம் பாருங்கள். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள். டிசம்பர் அத்தகலமாக இருக்கும் தமிழ்நாடு. எந்த ஜோசியக்காரர் சார் சொன்னார் திங்கக்கிழமையிலேருந்து மாறுதுன்னு? சாரே அரசியல் ஜோசியர். நான் ஒரு தகவல்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து சொல்கிறேன். இது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்குதா இல்லையா? நான் சொன்னேன், நான் நம்பர் 3வது வாரம் பீகார் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்ன்றேன்னு சொன்னேன். நான் சொன்னது அப்படியே ஜூனியர் உடனே வந்திருக்கா இல்லையா? இல்லை, பொதுவாக கிளி ஜோசியம் அந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து சோர்ஸ் ஜோசியமாங்க சார். நான் சொன்ன எல்லா மந்திரி பேரும் வந்திருக்கா? ஒவ்வொரு மந்திரிக்கு இப்போ 10 தொகுதி இல்லை 15 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க. ஒரு 10 மந்திரிங்க இருக்காங்க. 100 தொகுதியில் தூக்குனா போதாது, அதுக்கு மேலே ஜெயிச்சுருவாங்க அவங்க. மீதான் கூட்டணி கட்சிக்கு தானே கொஞ்சம் பேர் கொடுக்க போகிறீங்க நீங்கள். ஈஸிப்பா, ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக. அது இன்னொன்று, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி குழப்பத்தை பற்றிலாம் இந்த மேயர் பஞ்சாயத்து எல்லாத்தையும் நம்ம பேசணும். உடன்பிறப்பை வான்னு கூட்டின்னு வந்துட்டு எவனுமே பேச விடுறதில்லைன்றதை இந்த லாஸ்ட் இஷ்யூ ஜூனியர்டனில் கவர் ஸ்டோரி எழுதியிருந்தாங்கன்ற நான் பார்த்தேன். இப்படி செல்லரித்து போன ஒரு கட்சி அமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி போருக்கு போக போகிறீர்கள்? ஹிம்சேரசன் படத்தில் சொல்லுவாங்கல்ல, எங்கே நமது யானை படணும்னா கல்யாணத்துக்கு வாடகை விட்ருக்கேன்ட்டு, அந்த நிலைமையில் தான் இருக்குது திமுக. சார், இப்போ திரு சபரீசன் அவங்க மருமகன் தான், அவர் எதுக்கு சார் அவங்கக்கிட்ட அவ்வளோ முட்டைகள் இருக்க காசாக கேட்குறாரு? இதை வச்சு பில்லு போட்டுட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்ட்டா ஒரு திட்டத்தில் இருக்கிறாரு. இப்போயாவது எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பையனை ஜெயிக்க வைக்கணுனாலும் உங்கள் கணவரை நான் தான் ஜெயிக்க வச்சேன், இப்போ உங்கள் பையனை ஜெயிக்க வைக்கணுனாலும் உங்களுக்கு என்னோட தயவு தான் தேவை, அப்போ அதுக்கு அமௌண்ட் எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லைனாலும் ஒரு செய்வார்னு வச்சுக்கோங்க. என்னதான் சார் அந்த பணத்தை வச்சு பண்ண போகிறாங்க? பணம் 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 மொத்தமாக இவங்க கையில் கடைசி வரைக்கும் நிற்காதுமா. நான் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேச வேணான்னு நினைக்கிறேன். சசிகலா எடுத்துங்க, அவங்க பார்க்காத பணமா சம்பாதிக்காத பணமா நீ யூஸ் பண்ண முடியுதா? எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச்மெண்ட்டில் இல்லையா? யாரோ ஒருத்தன் தான் அனுபவிப்போம். இன்னொன்று, இவங்க வந்து இந்த பணம் தான் கான்ஃபிடென்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. பணம் இருந்துச்சுன்னா 100% வெற்றி உறுதின்னு நினைக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை நீங்கள் அப்படிலாம் 8 கோடி ஜனங்களை பணத்தை வச்சு அவங்க தலையெழுத்தை தீர்மானிக்கலான்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்தா அடானி ஜெயிச்சுட்டு போக மாட்டார், ஒரு மாநிலத்தோட சிஎம் ஆகிட்டு போட மாட்டார், அவ்வளோ ஈஸியாக. ஆனால் பீகாரில் அந்த 10,000 தானே சார் அவங்க வெற்றிக்கு உதவி இருக்குது. நீங்களும் கொடுங்க. கொடுத்தாலும் தோக்குறாங்க பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்க முடியாது உங்களால். நீங்கள் 5,000 ரூபா கொடுங்கப்பா ஜனவரியில் எல்லா கார்டுக்கும். கொடுத்தாலும் தோக்குறாங்க பார்க்கலாமா? எல்லாம் முடியாது. கஜானாவில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஜனவரியில் 5,000 ரூபா கொடுத்து பெண்கள் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ஜெயிச்சுட்டு திருப்பி வந்து இதே மாதிரி உட்காருவீங்க. மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிங்களா?
ஜென்மத்துக்கு நடக்காது. மகன் ஜெயிலில் இருந்து வெளியில் இருக்கிறாருன்ட்டு சந்தோஷப்படணும் அண்ணி, புரியுதா? அது அவர் மேடையில் 2 நாளைக்கு முன்னாடி மேடையில் பேசுகிறப்ப சொல்கிறார் சார், இடி இனியும் வந்து எப்படியாவது உள்ளே வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க, அதுக்கெல்லாம் பயக்கிற ஆள் நான் கிடையாது. அந்த டிசம்பர் பிறக்கட்டும், பயப்படுறீங்களா இல்லையான்றது அப்போ தெரியும். அடுத்து ரஜினியை வச்சு கமல் தயாரிக்கிற படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு, ப்ரொடியூசர் கவுன்சிலை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, ப்ரொடியூசர் கவுன்சில் நடக்கிற தேர்தலில் தலையிட்டுக்கிட்டு, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு, விடிய விடிய இன்ஸ்டாவில் பொழப்ப நடத்திக்கிட்டு, ஜாலியாக நீங்கள் நாட்டை ஆள்லாம் நினச்சிட்ருக்கீங்க, நாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்போம். அப்படியா? ஆனால் இந்த ஜென்மத்தில் நடக்காது, நீ பாரு, சம்மத்தமாக சாருவோம். ஸோ இதில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை தனியாக நின்னாருன்னா ஓட்டுக்களை பிரிப்பார். பெரிய அளவில் அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க, சேர்ந்து இருந்தால் நிறைய எம்எல்ஏக்கள் கையில் இருப்பாங்கல்ல சார். விஜய்க்கு நான் தான் முதலமைச்சர், என் வாயால் எப்படி நான் இன்னொருத்தர முதலமைச்சர்னு சொல்லுவேன்? இந்த நிலம் என்கிட்ட சிக்குச்சின்னு 12 வருஷமாக ஒருத்தர் தனியாக நான் தான் அதிபர்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நான் தான் முதலமைச்சர்னு தனியாக போட்டுட்டு தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. அதுதான் அவரோட பிரச்சனை. அவருக்கு அரசியல் உத்திகளை எல்லாம் கடைபிடித்து வெல்ல வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும்ன்ற ஐடியாலாம் அவருக்கு கிடையாது சார். அவர் இன்னொரு துறைக்கு வந்திருக்காரு சார். ஸோ அதில் எக்ஸல் பண்ணுறதுக்கு, உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும்ல. எனக்கு பொறுமை இல்லை. படம் ரிலீஸ் ஆன 2வது நாளில் ரிசல்ட் வேணும் எனக்கு. அது மாதிரி வேணும். கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் நேராக சிஎம் தான், அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. லெட் ஹிம் ட்ரை. ஒரு டெமோக்ரஸி. இன்னொன்று, அவர் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா தவறானதான்றது காலம் அவருக்கும் சேர்த்து உணர்த்து தானே போகிறது. ஆனால் மக்கள் அவருக்காக காத்திருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப மக்கள் தெளிவாக எது நமக்கு தேவை என்பதை முடிவெடுத்து விடுவார்கள். அப்போது நீங்கள் சொன்ன இந்த கரூர் இன்சிடென்ட்லேருந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. எது நமக்கான கட்சி, எது நமக்கான ஆட்சி என்பதை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு தெரியும். இந்த பேசுனாங்கல்ல, ஏங்க உங்கள் தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு வரலன்னா, ஒரு வீடியோவை போட்டார், சர்வர் கிராஷ், 3 கோடி பேத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அந்த வீடியோ, வியூஸாம். இன்னொருத்தர், இந்த பாருங்க, இது என்னோடய ஓட்டர்ஸ் ஐடி கார்டு, இது செல்லாது, பாஸ்போர்ட் வாங்க முடியாதுன்றாரு. ஆதார் கார்டு நாளைக்கு செல்லாமல் போயிருன்ற. ஆமாம், இவங்கெல்லாம் நாளைக்கு அமைச்சர்கள் இல்லையா? இவங்க தானப்பா அமைச்சர்கள். இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சிஎம் ஆகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு பிளானை போட்டுட்டு உங்களை இப்படி பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கரெக்டா? சர்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சார்னு கத்திட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? இப்படி கத்திதே ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன நிலமன்றதை பார்த்தோம். அட்லீஸ்ட் ரியல் இஷ்யூஸு, மெயின் இஷ்யூஸை பேசினாவது மக்கள் எதிர்க்கட்சியாக கூட தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மீண்டும் வந்து திமுக தான் எதிர்க்கட்சியாக உட்கார போகுது. அவர்களுக்கு கட்டமைப்பு இல்லைம்மா. திமுக அதிமுக 2 கட்சியும் தாவேக்க வேட்பாளர்களை முழுங்கி ஏப்பம் விட்டுருவாங்கம்மா. ஃபார்ம் நாமினேஷனை அக்செப்ட் பண்ண விட மாட்டாங்க தெரியுமா? விஷால என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? நீதி வென்றது ஒன்றில் எவ்வளோ ஓட்டி வாங்கிட போகிறாரு. அங்கே இந்த ஆர்கே நகரில் ஒரு 10,000 தெலுங்கு ஓட்டு இருக்குப்பா. அது போயிடக்கூடாது, எல்லாம் சேர்த்து வேலை செஞ்சாங்க. வேட்புமனு திரும்ப வாங்கி. ஆமாம், சாலை முறையெல்லாம் பண்ணார். இதை ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேக்க பண்ணுவாங்க. பிரசாந்த் கிஷோராவது எங்களுடைய வேட்பாளரை பாஜக தூக்குதுனாவது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. விஜய் அது கூட செய்ய மாட்டார், அமைதியாக இருப்பார். தூக்குறாங்கன்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ போடுறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிடும். எங்கேப்பா தூக்குனாங்கன்னா மொத்த பேரையும் தூக்கிட்டாங்க சார். அந்த பிரசாந்த் கிஷோருக்கு அங்கே அந்த 236 தொகுதியில் டெபாசிட் போச்சுல்ல, அந்த முடிவை தாவேக சந்திப்பதை திமுக அதிமுக 2 கட்சிகளும் உறுதி செய்யும். இந்த தலைவர்களை போல் நீங்கள் ரோடாக போய் பிரச்சாரம் பண்ணிடுவீங்களா? வீடியோ போடுவீங்க, சர்வர் வேணால் கிராஷ் ஆகும். எலெக்ஷன் சர்வர் கிராஸ் ஆகும். ஆமாம் இல்லையா? அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்லோலி ஹில் ஃபேட் அவுட். அதனால் அது ஒன்றும் நமக்கு இன்றைக்கி மக்களுக்கு நீ ப்ரையாரிட்டி திமுக விட்டு போகணும், அவ்வளோதான். அதை யார் செய்து முடிக்க முடியும் அவர்களுக்கு என்ன, அவ்வளோதான். சார், விஜய் அவர்களுக்கு முன்பு ஒருத்தர் நான் தான் மாற்றத்தை தரப்போ போகிறேன், தமிழ்நாட்டு எதிர்காலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்தது ரிமோட்டில் விட்டு டிவியெல்லாம் உடைச்சாரு. நேற்று அதை பற்றி சொல்லியிருக்காரு. சார், நான் ஏன் திமுகவோட கூட்டணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ரிமோட்டை வேற ஒன்றும் எடுத்துக்க போக பார்த்தியா, அதுக்கு இந்த ரிமோட் நம்ம ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் திமுகவோட கூட்டணி வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இதில் என்ன சார் எனக்கு புரியல ஒன்றும். அவருக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? கமலுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்லுப்பா, ஏதாவது ஒன்று சொல்லணும். சொல்லியிருப்பேன் கூட, சார் ரிமோட் எடுத்து டிவியெல்லாம் ஓடிச்சார், இப்போ போய் அங்கேயே கூட்டணி வச்சிடணும். அப்படியா? செத்தானுங்க, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மேடையில் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு கவிதையை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும், நான் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி புரியும், ஓகேவா? அதை மாதிரி எனக்கு இது புரிஞ்சிருக்கு. என்னென்னா,
ரிமோட்டை வந்து பிஜேபி எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுச்சு. அதனால பாஜக உள்ளே வந்துரும்னு சொல்லிட்டு நான் திமுகவோட போய் சேர்ந்துட்டேன். திமுக அப்பவும் தானே பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு இருந்துச்சு. திமுக எப்போவுமே பாஜக உள்ளே வந்துடும் தானே சொல்லிட்டு இருக்கு. 2004க்கு பிறகு திமுக பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு தானே தொடர்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கு. நீ அப்போவே போய் சேர்ந்துருக்கலாமே. எதுக்கே தனி கட்சியெலாம் ஆரம்பிச்சு யூட்டர்னை போட்டு ரெட் ஜெயிண்ட் காலில் விழுந்து ஒரு டிவியை வேற உடச்சி இன்னொன்று நம்ம எம்பி ஆகிட்டோம். இனிமேல் எவன் எக்கேடு கட்டு போனான்னு இந்த கட்சி எக்கேடு கட்டு போனான்னு உங்களாம் ஞாபகம் இருக்காது. கமல் இந்த கட்சியை உருவாக்கிறப்போ எவ்வளோ பெரிய பஸ்ஸு தெரியுமா. சுற்றி மக்கள் நீதி மையம் நியூஸ் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஸ்டார், ஐயோ எப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு. பரமக்குடியில் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணார்னு நினைக்கிறேன் முதல் நிகழ்ச்சி. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டார் அரசியல்னா என்னன்னு. விஜயன் தெரிஞ்சுக்குவார். ஆனால் பாவம் சார், அவர் கூட ஒருத்தர் இருக்கு. அது பேர் என்ன பேர்? சேகர் அருணாச்சலம். ஒரு 2 சீட்டு திமுக கேட்டு உதயசூன் சின்னத்திலே போட்டி போடுறப்போ ஒரு 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்டு அவங்க 2 பேரையாவது எம்எல்ஏ ஆக்கி விடலாம். அதான் சார் செய்ய மாட்டார். பகுதியா இல்லை சார் இப்படி சொல்லிட்டீங்க. செய்ய மாட்டார்ப்பா. நீ எம்எல்ஏ ஆகிட்டேன்னா என்ன மதிப்பியா நீ? கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் மேடையில் ஒரே ஒரு சேர் போட்டு உட்கார்ந்த கட்சி தலைவரை பார்த்துருக்கியா நீ? கமல் அப்படி தான் வருவார். கருப்பழனியப்பன் வந்து திரு கமலை கலாய்க்கும் போதெல்லாம் ஸ்னேகந்தான் சார் பதில் கொடுத்தாரு. இருக்கட்டும், அதுக்காக உன்னை எம்எல்ஏ ஆக்கி வேடிக்கை பார்க்குறதா நான்? பதில் சொல்கிறதோடு நிறுத்திக்க. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். இந்த வீட்டுக்கு வந்து கை நடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரி, அப்படியே கூட்டணி கட்சின்னு போனால் வீசிக்க இந்த வாட்டி ஆட்சி அதிகாரத்தில் பங்குலேருந்து நாங்கள் 2026 தேர்தலேருந்து மட்டும் விலக்கு கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை பஸ் விட்டுருங்க. ஆனால் இரட்டை இலக்க தொகுதியில் நாங்கள் அதெல்லாம் கேளுங்க. நீ யார்கிட்ட கேட்குறேன்? அண்ணன் தானே கேட்குறேன். கேளு. ஏன் கம்மியாக கேட்குறேன்? அதனால் அதெல்லாம் நடக்கும். போக போக நிறைய தமாஷெலாம் நடக்கும் பாரு. சரி சார், இந்த அரசியல் அப்புறம் நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி வேணா தம்புக்கு வேணா வச்சுக்க. பாஷ்யம் நடத்தும் தங்க வேட்டை. பொதுவாக வந்து கட்டிட வேட்டை, நில வேட்டைனா கூட ஏதோ ஏற்றுக்க முடியுது. ஏன்னா தங்க வேட்டை எனக்கும் புதுசாக தான்ப்பா இருக்குது. புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கருப்பு பணத்தை எப்படி பதுக்கி வைப்பாங்க? ஜென்ரலாக எதில் பதுக்கி வைப்பாங்க? ஒன்று வங்கியில் போட முடியாது, ஒன்று ரொக்கம், இல்லை கோல்டு, இல்லையா? ஏற்கனவே நம்ம பேசினோம், அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் தங்க பாலங்களாக வாங்கி அதை ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான்ட்டு. அதை தூக்கிட்டு ஓட்டினவன் வந்து 2-3 வாட்டி அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க கொடுன்ட்டு. கொடுக்கல போல இருக்கவன். அவன் பொண்டாட்டியை கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க. அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டான் கோல்டு. கொஞ்சம் முக்கால்வாசி கொடுத்துட்டான் போல இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கம் அல்லவா, விட்டு விடுவார்களா? ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பாஷ்யம் ஆரம்பிச்சிருக்க தங்க வியாபாரம் என்னென்னா, உதாரணத்துக்கு பேர் சொல்கிறேன், அதுக்காக அது அப்படின்ட்டு நீங்கள் நம்பிக்கக்கூடாது. இப்போ சேகர் பாபு இருக்கார். சேகர் பாபுக்கிட்ட ஒரு 50 கிலோ கோல்டு இருக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு சேகர் பாபுக்கு பணம் வேணும். சேகர் பாபு கோல்டாக வச்சுருக்காரு. லிக்விடிட்டி பேங்க்கில் போய் இதை மாற்ற முடியுமா? மார்க்கெட்டில் போய் தங்கத்தை விற்று வாங்க முடியுமா? 3% GST. ஸோ பாஷ்யம் என்ன பண்ணுறது? அண்ணே நீ என்ன கஷ்டப்படுற? கோல்டு என்கிட்ட கொடு, நான் உனக்கு கேஷாக தர்றேன். எனக்கு 2% ஜிஎஸ்டி 3% இல்லை 2% கொடுங்கன்னு வாங்கிக்கிறது. இன்னொன்று அவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்குலாம் காசு தருவாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல தங்கத்தை விற்கிறதுனால. ஆமாம். வேறு ஒரு ஆள் ரூபா மையப்பன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என் ஸ்ரீனிவாசனோட மகள். அவங்கக்கிட்ட போய் நீ ஏன் இவ்வளோ கருப்பு பணத்தை வச்சுருக்கீங்க, ஐடி கிட்டிலாம் வருதுன்றாங்க. அப்போ என்னப்பா பண்ணும்? கோல்டாக வச்சுக்க. என்றைக்கு உனக்கு கேஷ் வேணும்னு சொல்கிறேன் அன்றைக்கி கோல்டு என்கிட்ட கூட நான் மாற்றி தந்துடுறேன். இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ யாருக்கிட்ட இந்த அளவுக்கு கோல்டு இருக்கும்? 2 கிலோ 3 கிலோன்ட்டு பார்ஸாக மாற்றுற அளவுக்கு யார்கிட்ட கோல்டு இருக்கும்? இருப்பவர்களோட குடுமையெல்லாம் அவங்ககிட்ட மாட்டுது இல்லை. ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 50 கிலோ கோல்டு கொடுத்துட்டு அழைச்சிட்டு இருக்காங்களா இன்றைக்கி வரைக்கும்? சரி சார், அரசியல் ஞானி. ஆமாம். அவருக்கு அந்த காசு வந்துச்சா? 10,000 கோடியா? 1000 கோடியா 2000? 10,000 கோடி 10 பைசா கிடையாது. நான் இப்போ வேறு வியாபாரத்தில் இருக்கேன். நான் அதான் தங்க வியாபாரம், நல்ல லாபம் வரும், கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன. உனக்கு கிடையாது, அவருக்கு 10 பைசா கிடையாது. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சார், பாஷ்யம் கிட்ட லிக்விட் இல்லை. இப்போ லிக்விடிட்டி வருதா? அண்ட் இந்த தகவலை சொன்னவர் மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள் பாஷ்யத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றனர். சபரீசன் பணம், பெரிய பணம் அபினேஷ்கிட்ட இருக்குது. அண்ட் திமுக தான் எஃப்எஸ்ஐயை இன்க்ரீஸ் பண்ணி பாஷ்யத்தை காப்பாற்றி விடுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. திமுகவோட எவ்வளோ நெருக்கமாக அபினேஷ் அண்ட் பாஷ்யம் இருக்கிறாங்கன்றதை ஏஜென்சிஸ் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. திமுக அடிக்கும்போது அபினேஷையும் சேர்த்து அடிக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் நிகழ்ச்சிகிட்ட சொல்லிவிடுங்க. விவரம் தெரியாமல் நிறைய பேர் பிளாக் பண்ணி பெரிய பில்டரு பத்திரமா வச்சுக்குவான்னு நம்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பன்னீர் பணத்துக்கு ஆன கதி தான் உங்கள் பணத்துக்கும் அப்படின்றத உங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருங்க. இப்போது சீட்டு கம்பெனி மற்றவனுங்கன்னா காவல்துறையை கொடுத்துட்டோம். இந்த மாதிரி பாஷ்யம் மாதிரி பெரிய குரூப்புக்கிட்ட கொடுத்து ஏமாறுறவனுக்கு நீங்கள் தான் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டேன். நன்றி. நன்றி சார்.